கிறிஸ்தேசுவுக்குள் அன்பு அளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு என்று கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இப்போ ஏற்படாத ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலாவதாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளினுடைய இந்த ஒரு பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டே, நியாயத்தீர்ப்பின் நாள் அப்படின்னு தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ணணும் பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா இன்றைக்கி இந்த ஒரு நியாயத்தீர்ப்பின் நாள் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறதுனால இந்த ஒவ்வொரு தொடர் பாடமும் நம்ம எந்த வசனத்தை ஆதாரமாக வச்சு பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்ன்ற தலைப்பின் கீழாக இந்த ஒரு ஆதார வசனத்தை மையமாக வச்சு தான் நம்ம என்ன பண்ண பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம போன வாரம் பார்த்த பாடம் ஞாபகம் இருக்குங்களா? நரகம் போய் பார்த்துட்டு வந்தோமா? எவ்வளோ டீப்பாக போய் பார்த்தோம், எவ்வளோ டீப்பாக நோண்டி பார்த்துட்டோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் இல்லை, பைபிள் வசனத்துக்குள்ள. ஸோ பைபிளில் வசனத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது நரகம் அப்படின்ற வார்த்தை, ஹெல் அப்படின்ற வார்த்தை எதை அடையாளப்படுத்தும்? குழி, பாதாளம், வேற பள்ளம். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மனுஷன் செத்து போயிட்டு இருக்கக்கூடிய இடம் தான் நரகம். அது இன்னும் வார்த்தையில் வேற வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லும்போதுனா கல்லறை. இன்னைக்கு வெள்ளூரில் நிறைய நரகம் இருக்கா இல்லைங்களா? எங்கெங்கெல்லாம் இருக்குங்க? டோல்கேட்டில் ஒரு நரகம் இருக்குது, ஹெல் இருக்குது, அப்புறம் வேற எங்கெங்கெல்லாம் கல்லறைகள் இருக்கோ அது எல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் செத்து போயிட்டதுக்கப்புறம் புதைக்கப்படக்கூடிய ஒரு இடம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா நரகம். ஆனால் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எரியிற எண்ணெய் சட்டி, பாம் ஆயிலா சன்ஃப்ளவர் ஆயிலா தெரியல, இதெல்லாம் ஒன்று கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய தவறான உபதேசம் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ போன வாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்திலேருந்து கண் மூடி இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்களுக்கு கண் மூடி இருக்கக்கூடிய அந்த கண்கள் இருந்து இந்த சத்தியம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா கண்ணை திறக்க வச்சிருக்குது. கரெக்டா இல்லைங்களா? திறக்க வச்சிருக்கு. நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் நரகம், மரணமா? மரணம்னா சொல்லியிருக்க தவிர எங்கேயுமே என்னன்னு கொடுக்கல, நரகம் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அப்படின்னு பார்த்தா நமக்கு தெளிவாக நமக்கு புரியும். ரோமர் 3:10-12 வரைக்கும் வாசிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தெளிவா வசனம் சொல்லிச்சு, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயும் இல்லை. அப்படின்னா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எங்க தான் போயிட்டு இருக்கிறாங்க? எல்லாரும் எங்க தான் போயிட்டு இருக்கணும்? உலக இது வரைக்கும் நம்ம தவறா புரிஞ்சது அந்த 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 உபதேசம் பிரகாரம் எல்லாம் நரகத்து தான் போயிட்டு இருக்கணும். யாருமே ஹெவனுக்கு போகிற மாதிரி தெரியல. அப்படின்னா நமக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. ஆனால் எல்லாரும் நரகத்து தான் போயிட்டுருக்குறோம். எந்த நரகத்துக்கு? மரணம்ன்ற சிறைக்கு நம்ம என்ன பண்ண போயிட்டுருக்குறோம், கல்லறைக்கு நம்ம எல்லாரும் போயிட்டுருக்கோம். பட் இந்த சத்தியத்தை நீங்கள் நான் கேட்டுக்கிறதுக்கு மறிச்சிட்டு நம்முடைய பாடினாவோ கல்லறைக்கு போகலாம். ஆனால் நம்ம உயிர் தேடும்போது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு போகணுன்றதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரதர் இன்னைக்கு உலகத்தில் அநேகம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்களே, எவ்வளோ மோசமாக விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பே இல்லையா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பின் நாள், ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு இருக்கு பைபிளில். அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் டேனுடைய இந்த ஒரு சத்தியத்திற்கான வசனம் என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேள்விகள் வந்திருக்கும். இந்த ஒரு இந்த நரகம்ன்ற கான்செப்ட் தான் இன்னி வரைக்கும் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க எல்லா கிறிஸ்தவர்களையும். கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, இந்துஸாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எந்த மதத்தாராக இருக்கட்டும், நரகன்ற கான்செப்ட் ஒன்று என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சு எல்லாரும் என்ன பயமுறுது. ஏன்னா இது சாத்தானுடைய உபதேசம்ன்றதுனால அது சாத்தானுடைய உபதேசம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இருக்கிற மாதிரி கிறிஸ்தவ ஜனங்கள்கிட்ட என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் நமக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு வசனத்தை வச்சு பார்க்கும்போது அது என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எரியிற எண்ணெய்ச்சட்டி இல்லை, அது ஒரு கல்லறைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா அப்போ நியாய தீர்ப்புன்னு ஒன்று எப்படி தான் நடத்த போகிறாரு கிறிஸ்து?
வசனம் இருக்கே, நியாயத்திற்கு போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா ஒரு நியாயத்திற்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்படி இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயத்திற்கு போறாரு, கரெக்டா இல்லைங்களா? நியாயத்திற்கக்கூடிய அந்த நியாயத்திற்பின் நாளில் எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுப்ப வச்சு ஒவ்வொருத்தரும் நிற்க வச்சு லைனா நல்லா கவனிங்க. நியாயத்திற்பின் நாள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ அவருடைய நாளில் எல்லாரும் உயிர்த்தெழுப்ப வச்சு எல்லாரும் நியாயத்திருப்பாரா? நியாயத்திருக்க மாட்டாரா? நியாயத்திருப்பார். அப்படி நியாயத்திருக்கும் போது அந்த நியாயத்திருப்பு எப்படி பார்த்து நியாயத்திருப்பா இருக்கணும்? நீதியான நியாயத்திருப்பா இருக்கணும். ஏன்னா செய்யப்படுறவர் யார்? நீதி உள்ளவர். அப்படின்னு அந்த நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயத்திருக்கிறாரு, நீதியா இருக்கணும். இப்போ நான் சொல்றக்கூடிய விஷயம் நீதியா இருக்கணும் மட்டும் பாருங்க. ஒருவேளை செத்து போயிட்டு இருக்கிற ஜனங்கள்லாம் உயிர்த்தெழுப்ப வச்சு நியாயத்திருப்பு நாள் அன்னைக்கு நிக்க வச்சு ஒவ்வொருத்தரா உன் பேர் என்னப்பா அப்படின்னு ஒருத்தரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா என் பேர் ராமசாமிங்க அப்படின்னு கேட்க சொல்றாரு. உடனே நம்முடைய ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ராமசாமியா? என்னை பத்தி தெரியுமா? தெரியாது. நீ யாரு அப்படின்னு பண்ணு. என்னை பத்தி தெரியல, நீ எங்க போ, நரகத்து போயிடு. அடுத்தது டேவிட் ஒருத்தர் வராரு, உதாரணத்துக்கு சொல்றேன். டேவிட்னு ஒருத்தர் வராரு. அப்படின்னாப்பா நீ உன் பேர் என்னப்பா? டேவிட். என்ன தெரியுமா? ஆண்டவரே நல்லா தெரியும். அப்படின்னு நீ எங்க போ? பரலோகத்துக்கு போ. அப்படிதானே இன்னைக்கு இருக்கிற உபதேசம். சொல்லுது புரியுங்களா? ஏசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டா பரலோகம், ஏசு கிறிஸ்து ஏத்துக்கலன்னா நரகம். அப்படின்னா இந்த மாதிரி ஜனங்களை இந்த மாதிரி நியாயத்திருத்தார்னா இது நீதியான் நியாயத்திருப்பா இல்லையா? அநீதியான நியாயத்திருப்பா இருக்கும். சகோதரி சொன்ன மாதிரி. அப்படின்னா ஒருத்தர் ராமசாமியில் ஒரு அப்துல் காதரோ யாராச்சும் வராருன்னா அவர் வந்து கேட்கும்போது நீ நரகத்துக்கு போன்னு சொன்னார்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், ஆல்ரெடி இருந்த உபதேசத்தின் பிரகாரம். உடனே அவர் என்ன கேட்பார்? நீங்க யாரு? என்ன நரகத்துக்கு பார்த்து சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க யாருன்னே தெரியாது. நான் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா, எங்க உங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை பத்தி நான் கேள்விப்படவும் இல்லை, எங்க ஊர்ல எல்லாம் உங்களை பத்தி சொல்லவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி என்ன இங்க போங்கன்னு சொல்ல முடியும்? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கரெக்டா இருக்குமான்னு அவர் கேட்குற கேள்வி தப்பா கரெக்டா? கரெக்ட் தான். அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியா நியாயத்தீர்ப்பு செய்யாத மாதிரிலாம் இருக்கு. அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி நியாயத்தீர்ப்பு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம உலக கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கும்போது இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உபதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டா பரலோகம், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளலாம் எங்க போயிடுவோம் நம்ம எல்லாருமே. நம்ம மீன்ஸ் மற்ற எல்லாருமே எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. அதனால இயேசு கிறிஸ்து ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சிந்தையில இந்த நியாய தீர்ப்பு நாளை என்ன பண்ண முடியாது, வச்சுக்கவே முடியாது. அப்படின்னா இப்ப நம்முடைய கேள்வி, நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களா, ரொம்ப பயத்தோடு இருப்பாங்களா? பயத்தோடு இருப்பாங்க. கரெக்டா தானே? கரெக்டா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நியாயத்திருக்கும் போது அந்த நியாயத்தீர்ப்பு நாள் அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களா இல்ல பயத்தில் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரி சொன்ன மாதிரி கண்டிப்பா நியாயத்தீர்ப்பு அப்படின்னும் போது, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னும் போது நமக்கு என்னதான் இருக்கும்? அந்த டைம்ல பயம் இருக்கும். ஆனா நம்ம பயம் இருக்குன்றோம். வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 96ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி அப்படின்னா வானங்கள் மகிழ்ந்துன்னா சந்தோஷப்படுதாமா, பூமி பூரிப்பாகி அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சந்தோஷப்படுதாமா, சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். ஏன் இந்த மாதிரி சொல்லுது தெரியுங்க அந்த வசனம்? அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனம் ஒரு முக்கியமான வசனம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சந்தோஷமான பூரிப்பான ஒரு சூழ்நிலை இருக்காமா? ஏன்னா 13ஆம் வசனம், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பு பண்ணும்போது அது பயத்தோடு இருக்கணுமா, சந்தோஷத்தோடு இருப்பாங்க சொல்லுதா வசனம்? பூமி பூரிப்பாகுமா? ஏன்னா எந்த நாள் வந்துருச்சு? நியாய தீர்ப்பு நாள் வந்துருச்சு அப்படின்னு பூமி பூரிப்பாகுமா நடத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சந்தோஷமா இருக்குமாமா. ஆனா நம்ம இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்கிறோம்? நியாய தீர்ப்பு நாள் வந்துச்சா அவ்வளவுதான், அது வந்துருச்சுன்னா மாட்டணும் அவ்வளவுதான் அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறோம். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, ரொம்ப பூமி பூரிப்பாகும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவர் வருகிறார். அவர் ஏன் வராராமா? அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார்.
அப்படின்னா இந்த மாதிரி நியாய தீர்ப்பு தான் நம்முடைய ஆண்டவர் பண்ண போறார். அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளன்னைக்கு சந்தோஷப்படுவாங்களா? பூமியில் இருக்க ஜனங்கள் பயப்படுவாங்களா? சந்தோஷப்படுவாங்க. அப்படின்னா நம்முடைய ஆண்டவருடைய சித்தம் என்ன? எல்லா ஜனங்களும் கெட்டு போனா நம்முடைய ஆண்டவர் சித்தம்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும். அப்படி அந்த எல்லா மனுஷன் அந்த வார்த்தையை யாரெல்லாம் அடங்குவாங்க? ஒட்டுமொத்த உலக ஜனம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய். நம்முடைய ஆண்டவருடைய விருப்பமே என்ன தெரியுங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் எதை தெரிஞ்சுக்கணும்? சத்தியத்தை அறிகிற அறிவு. இதை என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணுன்றதா யாரோட சித்தம்? நம்முடைய ஆண்டவருடைய சித்தமா இருக்குது. அப்படின்னா இந்த 2 வசனத்துல என்ன புரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருடைய சித்தம் இவங்க போய் அழிஞ்சு போகணுன்ற மைண்ட் இல்லை, அவங்க எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. 2வது விஷயம், அவர் நியாய தீர்ப்பு பண்ணும்போது அந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாமா? ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாமா. அப்படின்னா இந்த நியாய தீர்ப்பு செய்ய போறவர் யார்? யார் அந்த நியாய தீர்ப்பு செய்யப்படுறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணார். இப்போ நம்முடைய கேள்வி, தாம் நியமித்த மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அது யாரை பத்தி சொல்லியிருக்குது? தாம் நியமித்த மனுஷனை கொண்டு அப்படின்னு அது யார்? அது யாரு? இது மறுபடியும் இந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், ஒரு நாள் குறிச்சு வச்சிருக்கிறாரு. அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை வச்சுதான் பூலோகத்தை நியாயம் தீர்ப்பாராமா. அந்த மனுஷன் இந்த பூலோகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த மனுஷன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாமா? மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அந்த மனுஷன் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க போறாரு. அந்த நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறாரு. அந்த நாள்ல நியாயம் தீர்க்க போற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னா மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர். அப்படிப்பட்டவரை வச்சு ஒரு நாள் என்ன பண்ண போறாரு பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு செய்ய போறார். அப்படின்னா தாம் நியமித்த மனுஷன் யாருன்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை வச்சுதான் என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு செய்ய போறார். அப்படி நியாய தீர்ப்பு செய்ய போற அவர் இந்த பூமியிலிருந்து மரிச்சு மனுஷனா இருந்து மரிச்சு உயிர் தெழுந்து போனவர். கரெக்டா இல்லைங்களா? அதான் அந்த வசனம் சொல்லுது நமக்கு. அப்படின்னா நமக்கு தெளிவா புரிஞ்சு நியாய தீர்ப்பு செய்ய போறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு நாள் நியாய தீர்ப்பு செய்வார்? மறுபடியும் இந்த வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். எத்தனை நாள்? ஒரு நாள். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறார்னா எவ்வளவு நாள் நியாயம் தீர்ப்பார்? ஒரு நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு நாள் எல்லாரையும் நியாயம் தீர்த்து முடிச்சிருவார். அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயத்திற்கு பண்ணக்கூடிய அந்த ஒரு நாள் எவ்வளவு வருஷம்? வெரி குட். அப்படின்னா இங்க சொல்லக்கூடிய அந்த மனுஷன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு செய்ய போறாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா அவர் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யாருக்கு ஒரு நாளுக்கு வச்சிருக்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறாரு. அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வச்சிருக்கிறாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் என்பது எவ்வளவு வருஷம்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3:8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நியாய தீர்ப்பு நாள் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம். அப்படின்னா 1000 வருஷம் அப்படின்னா நியாய தீர்ப்பின் நாள் 24 hours இல்ல. புரிஞ்சுச்சிங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க போறது 24 மணி நேரம் இல்ல.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை நியாயம் தீர்க்கிறது எவ்வளவு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 வருஷம். ஏன்னா அவருக்கு ஒரு நாள் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு நாள் முழுக்க கிறிஸ்து ஜனங்களை நியாயம் தீர்க்க போறாரு. அந்த நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த நாள் எவ்வளவு வருஷம் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம். அப்படின்னா 1000 வருஷம் அந்த நாள் அப்படின்னா அது யாருடைய ராஜ்யம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். அப்படின்னா இப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு, கிறிஸ்து நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சியில் யார் ராஜாவா இருப்பார் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜாவா இருந்து 1000 வருஷம் நம்ம இந்த உலக ஜனங்களை என்ன பண்ண போறாரு? நியாயம் தீர்ப்பார். அப்படி அந்த 1000 வருஷம் நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்புல உலக ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாமா? பூரிப்பாகி சந்தோஷம் அடைவாங்களாம் அவருடைய நியாய தீர்ப்புல. அப்படின்னா இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு, நியாய தீர்ப்பின் நாள் 24 hours இல்ல, அது எவ்வளவு வருஷம்? 1000. அப்படின்னா கிறிஸ்துடைய ராஜ்யம் முழுக்க ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டா, ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டா ஒட்டுமொத்த கிறிஸ்துடைய ராஜ்யம் முழுக்க. புரியுதுங்களா? அப்படின்னா அந்த ராஜ்யம் வந்துச்சா? கிறிஸ்துடைய ராஜ்யம் வந்துச்சா? வரல. ஏன்னா இந்த ராஜ்யம் என்ன பண்ணல, இன்னும் முடியல. அப்படின்னா கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் எது வாசமா இருக்கும்? நீதி வாசமா இருக்கும். இப்ப இருக்கிற ராஜ்யத்தில் அநீதி வாசமா இருக்கும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, பிரசங்கி 3:16 வசனம். பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. எந்த உலகத்தை பத்தி பேசுது? மூன்று உலகம்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோமா? இது எந்த உலகத்தை பத்தி பேசுது? இரண்டாம் உலகம். இப்ப இருக்கிற உலகம், அட் பிரசன்ட் வேர்ல்டு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நியாயஸ்தலத்தை போய் பார்த்தா என்ன இல்லை? நியாயம் இல்லை. நீதி ஸ்தலத்தை போய் பார்த்தா நீதி இல்லை. ஏன் நீதி இல்லை, நியாயம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாருடைய ராஜ்யம்? சாத்தானுடைய ராஜ்யம். சாத்தானுடைய ராஜ்யத்தில் எல்லாம் அநியாயம், எல்லாம் அநீதி நடக்குது. ஆனா கிறிஸ்துடைய ராஜ்யம், இன்னும் சொல்லணும், இந்த பாடத்தின் பிறகு சொல்லணும்னா, நியாய தீர்ப்பின் நாள்ல அந்த 1000 வருஷத்துக்குள்ளார இந்த அநீதி அநியாயம் என்ன பண்ணாது, இருக்காது. ஏன்னா எல்லாமே கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? இந்த அநியாயத்தையும் அநீதியும் இந்த 2ஆம் உலகத்தையும் முழுக்க என்ன பண்ண போறாரு? நியாய தீர்ப்பில்லை, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறாரு பார்த்தீங்கன்னா அழிக்க போறாரு. பார்த்தோமா எப்படி அழிக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா உபத்திரவ காலம், 3ஆம் உலக யுத்தம் வந்து என்ன பண்ண போகுது? இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க போகுது. இப்ப இருக்கிற சிஸ்டம்ஸ், இப்ப இருக்கிற அமைப்புகள், சாத்தானுடைய இந்த ஒரு டிவைஸ், இந்த ஒரு அமைப்புகள் எல்லாத்தையுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அழிக்க போறாரு. அழிச்சிட்டு வருமா இல்லையா 3ஆம் உலக யுத்தம்? நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்து பண்ணி இஸ்ரேலை பேஸ் பண்ணி. ஸோ இஸ்ரேல் தேசத்தின் மூலமா மிகப்பெரிய ஒரு 3ஆம் உலக யுத்தம் இஸ்ரேல் தேசம் மையச்சு நடக்க போது. அந்த 3ஆம் உலக யுத்தத்துக்கு தான் அர்மெகதோன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த 3ஆம் உலக யுத்தம் வரும்போது மிகப்பெரிய அழிவு இந்த பூமியில் இருக்கும்போது, ஏன் இந்த ஒரு வேலையை செய்யறது நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த அநீதியான உலகத்தை என்ன பண்ண போறாரு? மொத்தமா அழிக்க போறார். நமக்கு தெரியும் அநீதியான உலகம்னா இந்த உலகத்தை மொத்தமா அழிக்கிறதுல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களையும் இதில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்றாரு. ஸோ வாஷ் அவுட் பண்ணும்போது, உலகத்தில் வாஷ் அவுட் பண்ணும்போது இந்த உலகத்துக்கு அதிபதி யாரு? சாத்தான். அவனை என்ன பண்ணிடுறாரு? அழிக்கல. ஃபர்ஸ்ட் கட்டி ஃபுல்லா கட்டி எங்க போட்டுறாரு? பாதாளத்தில் போட்டு என்ன பண்றாரு? க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணி முடிக்கும் போது நம்ம நல்லா தெரியும், அந்த லாஸ்ட் டேஸ்ல அந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம் வரும்போது கடைசியில் சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். கிறிஸ்து எல்லாரும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா அமைப்புகளும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் இஸ்ரேல் தேசத்தை மையம் வச்சு வரக்கூடிய யுத்தத்தில் யார் ஜெயிச்சிடுவா? யார் ஜெயிக்கும்? எந்த தேசம் ஜெயிக்கும்? இஸ்ரேல் தேசம் ஜெயிக்கும். ஜெயிச்சோன்னே புறஜாதி ஜனங்கள் பார்ப்பாங்க, சின்ன தேசம் எப்படிங்க இப்படிப்பட்ட வெற்றி கிடைச்சிச்சு உங்களுக்கு அப்படின்னும் போது அப்போ புரிஞ்சுப்பாங்க உண்மையான கர்த்தர் யார் மத்தியில் இருக்கிறாரு. இந்த இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் இருக்காரு தெரிஞ்சுட்டு 10 புறஜாதி மனுஷன் ஒரு யூதனுடைய தொங்கலை பிடிச்சிட்டு சொல்லுவாராமா, உங்ககிட்ட தான் கர்த்தர் இருக்கிறாரு, நாங்க என்ன பண்றோம்?
நான் உன் கூட வந்து தேவனை தொழுது கொள்றோம் அப்படின்னு பண்ணவன் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஏற்றுக்கொண்ட பின்னாடி மற்ற புறஜாதி ஜனங்கள், எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. இந்த 3ஆம் உலக யுத்தத்தில் மிகப்பெரிய விஷயம் என்ன பண்ணணும்னா நடக்க போகுது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் வெளிப்படையா எல்லார் கண்ணுக்கும் தெரியற மாதிரி அவருடைய ராஜ்யம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். அதுதான் நியாய தீர்ப்பின் நாள். ஒரு நாள் இல்லை, அது 1000 வருட அரசாட்சி. அப்படி இந்த நாளுக்காக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கரெக்டா இல்லைங்களா? இவ்வளோ இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மறிச்சிட்டு போயிட்டார் இல்லையா? போயிட்டு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அவரு? இந்த நாள் எப்போ வரும்? ஏன்னா இவர் நீதியா நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த நாளுக்காக வெயிட் பண்றாரு. அதான் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆயிடுச்சு. ஒரு அந்த ராஜ்யம் வந்துருச்சுனா, நீதியை சரிக்கட்டும் நாள் என்ன பண்ணுச்சு? என் மனசுல இருந்துச்சு, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்துருச்சு. அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வெளிப்படையான ராஜ்யத்தை வர வச்சுட்டாருன்னா, வந்துருச்சுன்னா, அந்த ராஜ்யத்தில் அந்த நியாய தீர்ப்பின் நாளுக்குள்ளார எது வாசமா இருக்கும்? வெரி குட், நீதி வாசமா. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவோட ராஜ்யம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? அந்த புதிய வானம் புதிய பூமி ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த கிறிஸ்து இந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சிட்டு பின்னாடி அவர் வெளிப்படையா ஒரு ராஜ்யத்தை வெளிப்படையா வர வைக்கும் போது அப்போ தெரிஞ்சுப்பாங்க, நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமி என்ன பண்ணிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா இப்போ அந்த கிறிஸ்துவோட ராஜ்யம் வந்துருச்சுன்னா, வெளிப்படை எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா, இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளர, நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமியின் ராஜ்யத்துக்குள்ளர ஃபர்ஸ்ட் அவர் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்து போயிட்டு இருக்கிற ஜனங்களை உயிரோட எழுப்பக்கூடிய பிரதானமான வேலையை ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவர் செய்கிறார். அதான் வசனம் சொல்லுது. யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். கிறிஸ்துவோட ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 3ஆம் உலகத்தை முடிஞ்சிட்டு கிறிஸ்துவோட ராஜ்யம் வெளிப்படைய வந்த உடனே இப்போ கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் செத்து போயிட்டு இருக்கிறாங்களோ செத்து போயிருக்கிற எல்லா ஜனங்களையும் உயிரோட வர சொல்ல போறாரு. அதான் வசனம் சொல்லுது. இதை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், ஆச்சரியப்படாதீங்க. இதை போய் உலகத்தில் சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஒரு இந்து கிட்ட போயிட்டு செத்து போயிருக்காங்க உயிர் தேர்ந்து வர போகிறாங்க இயேசு கிறிஸ்து கூப்பிடும் போது அப்படின்னு சொன்னால் நம்புவாங்களா? ஆச்சரியமாக தான் இருக்கும். எப்படிங்க வர முடியும்? இது பாசிபிளே இல்லையே அப்படின்னா அது இம்பாசிபிள் உலக ஜனங்களுக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பாசிபிள். ஏன்னா அது ஒரு சாம்பிள் தான். எங்கே காட்டிட்டு போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் வருகையில் லாசரை கூப்பிட்டோன்னே லாசர் வெளியே எழுந்து வந்தார். இது சாம்பிள். இதே மாதிரி ஒரு சம்பவத்தை ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் பிரேத குழியில் இருக்கிற அனைவரும், அனைவரும்னா இந்து முஸ்லீம் கடவுளே இல்லை அப்படின்னு கூட எல்லாருமே அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்படின்னா கண்டிப்பா கிறிஸ்துவோட ராஜ்யத்தில் முதல் அவர் பண்ணக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, செத்து போயிருக்கிற ஜனங்கள் எல்லாருமே உயிரோட எழுப்பி வர வைக்க போறார். யாரெல்லாம் எந்திரிச்சு வருவான்னு பார்த்தீங்கன்னா, வசன வாசிக்கலாம். 1 Corinthians 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். அழகா தெளிவா வசனம் கொடுக்குதுங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல அப்படின்னா அந்த எல்லாரும்ல எல்லாரும் அடங்குவாங்க. ஆதாமுக்குள் எல்லாரும்னா இந்த பூமியில ஒரு மனுஷனா ஒருத்த பிறந்திருக்கிறான் அப்படின்னா அவன் யாரோட சந்ததி? ஆதாமுடைய சந்ததி. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும்
உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படின்னா இப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் தேர்தலை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய போறாருன்னு பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் தெளிவா சொன்னார், நாங்களும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறோங்க. ஏன்னா நீதிமான்களும் அநீதிமான்களும் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து வருவாங்க. எப்போ? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வாங்க அப்படின்னு சொன்ன உடனே செத்து போயிருக்கிற உலக ஜனங்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து யாருடைய ராஜ்யத்தில் வந்து நிற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தில் வந்து நிற்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சமுத்திரம் தண்ணீருள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரிச்ச எல்லாருமே உயிர்த்தெழுந்து வரும்போது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்துல முதல் சம்பவம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்கிற ஜனங்களை உயிரோட எழுப்பி வர போறார். அப்படின்னா இப்போ கொஞ்சம் இமேஜினேஷனுக்குள்ள போகலாம். கிறிஸ்துவோடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிட்டு அவர் உயிர்த்தெழுந்து வாங்கன்னு சொன்ன உடனே செத்து போயிருக்கிற ஜனங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வருவாங்கல்ல. இந்த பூமியில தான் வர போறாங்க. வேற எதனா பூமி பண்ண போறாரா? புதுசாக ரெடி பண்ண போறா? இல்ல, இதே பூமியில செத்து போயிருக்கிற ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வருவாங்கல்ல. வந்த உடனே எப்படி இருக்கும் அந்த சீனாரியோ? செத்து போயிட்டு எல்லாரும் உயிர்த்தெழுந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போறாங்க. எப்படி இருக்கும்? எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? யாருக்கெல்லாம் ரொம்ப லவ் பண்ணி நேசிச்ச அப்பா அம்மா அண்ணா பிரதர்ஸ் எல்லாம் இழந்திருக்கிறாங்களோ, வாடிட்டு இருக்கிறாங்களோ, இன்னி வரைக்கும் அவங்களுக்காக கண் கலங்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரும்போது கண் முன்னாடி பார்க்கும்போது எந்த மாதிரி சந்தோஷம் இருக்கும் அவங்க ஒவ்வொருத்தருக்குமே. என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும், எவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அது உண்மையிலே நிறைய பேருக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கும், நிறைய பேர் கேள்வி இருக்கும், நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். யார் நான் செத்துட்டேன், என்னை யார் எழுப்புனது? நான் எப்படி இங்கே வந்தேன்? நான் இல்லை, நான் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல நான் செத்தனே, நான் எப்படி வந்தேன்? இப்போ கேள்விகள் வரும் இல்லைங்களா? அப்படியே பயங்கரமான உலக ஜனம் உயிர்த்தெழுந்து வரும்போது அது ரொம்ப பயங்கரமான ஒரு சூழல் இருக்கும்போது அந்த டைம்ல தான் தெரிய வரும் இது யார் இந்த ஒரு வேலையை செஞ்சிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ எல்லாம் செத்து போயிருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்குமே கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான விஷயத்த தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஒருவேளை கிறிஸ்து பற்றி தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக இந்துவாக இருக்கிறவங்க முஸ்லீமாக இருக்கிற யாராக இருந்தாலுமே நான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தேன், என்னை ஏங்க அவர் எழுப்பினாரு, எப்படி நான் எழுந்துச்சேன், எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமே இல்லை, என்ன செத்து போயிட்டு என்ன உயிர்த்து எழுப்பினாரா? நிறைய கேள்விகள் இருக்கு இல்லைங்களா? அவரை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் யோசிப்பா, நார்த் சைடெலாம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு தெரிஞ்சதை கல்லும் மண்ணும் கட்டையும் தான் கடவுள் வணங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுப்புனா அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய சினாரியாவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு நியாயத்தீர்ப்பின் நாளுக்குள்ளர நிற்க வச்சு, சந்தோஷமாக இருக்கிறீங்களாப்பா எல்லாரும் உயிர்த்தெழுந்து? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கூப்பிட்டு நிற்க வச்சு, உன் பேர் என்ன, நீ இங்கே போ, நீ இங்கே போன்னு அப்படி பிரிச்சுன்னு பாரா. அப்படின்னா அப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் அநேக கேள்விகள் இருக்கும், அநேக விஷயங்கள் இருக்கும். இப்போ அந்த ஜனங்களுக்கு எதை நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு கொடுக்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியம்னா என்ன அப்படின்னு கொடுக்க போறார். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு கிறிஸ்து யாரு, அவர் சொல்லக்கூடிய சத்தியம் என்ன, அது எப்படிப்பட்டதா இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், எதுவுமே தெரியாது. இப்போ உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம், அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். நல்லா கவனிங்க, மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். பார்க்கிறாரு, செத்து போயிருக்கலாம், உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறாங்க. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. இன்னொரு புக்கும் திறக்கப்பட்டுச்சான். அதுக்கு பேர் என்ன புக்கு? ஜீவ புஸ்தகம். ஆனா அதுக்கு முன்னாடி எந்த புஸ்தகம் திறந்திருக்குது? அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்படின்னா இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த ஜனங்களுக்கு புஸ்தகங்களை திறக்கிறார்.
வந்திருக்கிற ஜனங்களுக்கு. அப்படின்னா எந்த புஸ்தகம் திறக்க போறார் ஃபர்ஸ்ட் உலக ஜனங்களுக்கு? அது ஜீவ புஸ்தகம். அடுத்து நம்ம பார்க்க போறோம். வெரி குட். புஸ்தகங்கள் அப்படின்னா பரிசுத்த வேதாகம் தான் புஸ்தகங்கள். இது ஒரு புக் இல்லை, பல புத்தகங்கள் சேர்ந்த ஒரு புக்கு. கரெக்டா இல்லைங்களா? 66 புஸ்தகங்கள் சேர்ந்தது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த வேதாகமம். புஸ்தகங்கள் திறக்க போறாரு. ஏன் திறக்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களுக்கு, உயிர் தேர்ந்து வந்த ஜனங்களுக்கு எது தெரியாது? பைபிள் இருக்கக்கூடிய சத்தியங்கள் தெரியாது. இப்போ அவருடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் தெரியாத ஜனங்களுக்கு பைபிள் இருக்கிற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்கிற மொத்த பைபிள் இருக்கிற சத்தியங்களை இப்போ உலக ஜனங்களுக்கு என்ன பண்ண போறாரு? சொல்லிக் கொடுக்க போறாரு. ஏன்னா வசனம் வாசிக்கலாம். 96 சங்கீதம் 13 வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஜனங்களை எப்படி நியாயம் தீர்ப்பாரமா? சத்தியத்தோட நியாயம் தீர்க்கணும். அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சத்தியம் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா இல்லைங்களா? சத்தியம் தெரிவிக்காம நியாய தீர்ப்பு கொடுக்கறது என்ன இல்லை, அது பேரு நியாய தீர்ப்பு. அப்படின்னா இவன் நம்முடைய ஆண்டவர் என்ன அடுத்த ப்ராசஸ் அழகா பண்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் உயிர் தேர்ப்பாரு. உயிர் தேர்ந்து வந்த ஜனங்களுக்கு சத்தியம் தெரியாதனால இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அப்படின்னா எல்லாரும் சத்தியத்தோட நியாய தீர்க்கப்படுறதுக்காக சத்தியத்தை சொல்லி கொடுக்க போறாரு. அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எதை படிக்க போறாங்க? கிறிஸ்துவோட ராஜ்யத்துல ஒட்டுமொத்த பரிசுத்த வேதாகமத்தையும் அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தையும் எல்லா ஜனங்களும் அதை படித்து சத்தியத்தை புரிஞ்சுக்க போறாங்க. எப்படி இருக்கு இந்த மாதிரி சினாரியோ? உயிர் தேர்ந்து வந்த ஜனங்க வந்ததுக்கு அப்புறமா கிறிஸ்து சொல்லக்கூடிய சத்தியத்தை, பைபிள் இருக்கக்கூடிய சத்தியத்தை எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் எது போய் ரீச் ஆகும்? சத்தியம் போய் ரீச் ஆகும். வேத வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியங்கள் ரீச் ஆகும். இப்போ எல்லாருக்கும் படிக்க படிக்க சொல்லிக் கொடுக்க இந்த ஒரு சத்தியம் எல்லா ஜனங்களுக்கும் ரீச் ஆகக்கூடிய வேலையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார். இப்போ ரீச் ஆன உடனே எல்லாரும் எதை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க? சத்தியத்துல நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிப்பாங்க. அதான் வசனம் சொல்லுது. ஏசாயா 11:9 வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வசனம் தெரியுங்களா? சமுத்திரம் எப்படி தண்ணினால் நிறைஞ்சிருக்குதோ அந்த மாதிரி பூமி கர்த்தரை அறிகிற அறிவில் பண்ணியிருப்பாங்க. எப்படி நிறைஞ்சாங்க? எது அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் சத்தியம் படிக்க 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 சொல்லிக் கொடுக்க, கிறிஸ்து சொல்லிக் கொடுக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு பூமி கர்த்தரை அறிகிற அறிவில் என்ன பண்ணியிருப்பாங்க? நிறைஞ்சிருப்பாங்க. ஏன் இப்போ நிறைஞ்சிக்கல? இப்போ ஏன் நிறைஞ்சிருக்கல? இப்போ ஏன் தெரிய மாட்டேங்க சத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்காடு இருக்கு, மூடிட்டு இருக்குது. கரெக்டா இல்லைங்களா? மூடி இருக்குது, கண்ணு மூடி இருக்குது. இந்த கண்ணை திறக்கிறதுக்கான ஆள் இல்லை இப்போ. ஆனா கிறிஸ்துடைய ராஜ்யத்துல இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்க மூடி இருக்கக்கூடிய அந்த கண்கள் என்ன ஆக ஆரம்பிக்கும்? நமக்கு திறந்துச்சு இல்லையா? போன வாரம் திறந்துச்சா இல்லையா? எத்தனை வருஷமா பைபிள் கையில் வச்சுட்டு இருந்தோம்? எத்தனை வருஷமா படிச்சிருக்கிறோம் பைபிளை? ஆனா பல வருஷமா கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆனா கண்ணு மூடி இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சு? போன வாரம் கேட்க 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 கண்ணு ஓப்பன் ஆச்சு. பார்த்தீங்களா? இதே மாதிரி உலக ஜனங்களுக்கு அந்த சத்தியத்தை கிறிஸ்து சொல்ல 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 அவங்களுடைய கண்கள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஏன்னா மூடி இருக்கிற முக்காட்டை யார் ரிமூவ் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துடைய ராஜ்யத்தில். வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 25:7 வசனம். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். இந்த மூட நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்த மூடலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எடுத்து போட்ட உடனே எல்லா ஜனங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழணும், இதுதான் கிறிஸ்துடைய அடிச்சுவடுல வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்றத எல்லாம் பைபிள் பண்ணு பார்த்தீங்கன்னா இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த டைம்ல ஏசாயா 29:18 வசனம். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். செவிடர் புஸ்தகத்தினுடைய வசனங்களை கேட்பார்களா? எந்த வசனம்? செவிடர் அப்படின்னா எந்த செவிடரை பத்தி பேசினுக்கிறாருங்க? இப்போ சத்தியத்தை சொன்னா கேட்க மாட்டேன்னு போயிட்டாங்க பார்த்தீங்களா? 2 செவிடு இருக்குதுங்க. ஒன்று லிட்டரலா செவிடு,
சில பேர் நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு சொல்லும்போது காது கேட்காம போவாங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஒரு நல்ல அறிவுரையை சொன்னால் காது கேட்காத மாதிரி போவாங்க. அவங்க லிட்டரலாக சேவ்டா அவங்களுக்கு இல்லை, காது கேட்காத மாதிரி போகிறான் பார் அப்படின்னு சொல்லும்போது என்ன புரிய வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு காது இருக்கு ஆனால் கேட்குற காது என்ன பண்ணல இப்போ இல்லை அப்படின்னா, இப்போ கேட்குற காது இல்லாத ஜனங்கள் உயிர் தேர்ந்து வரும்போது அந்த ஜனங்களுடைய காதுகள் கண்டிப்பாக எதை கேட்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சிடும். எப்படி கிறிஸ்துடைய சத்தியத்தை கீழ்ப்படினோம் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணிப்பாங்க, அந்த டைமில் தெரிஞ்சுப்பாங்க. அதான் சொல்றாரு, குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கு நீங்கி பார்வை அடையும். எந்த பார்வை அடையும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் லிட்டரலான பார்வை அடையும். சத்தியத்தினுடைய கண்களை பார்க்க முடியாத இருக்கிற கண்களை என்ன பண்ணுவார்னா கிறிஸ்து திறக்க வைப்பார். திறக்க வைக்கும்போது எல்லாருக்கும் என்ன புரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா, இதுதான் சத்தியம், இதுதான் கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியம்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 25:9 வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம். என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்பேற்பட்டதான ஒரு உயிர்த்தெழுதலை கொடுத்தது யார் தான்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இவர் மிகப்பெரிய ரட்சகர் அப்படின்றத யார் புரிஞ்சுப்பான்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்கள் புரிஞ்சுப்பாங்க. அதான் சொல்றார், இவரே தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவரே நம்மை ரட்சித்தார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வும் என்று என்ன பண்ணுவாங்களாம் சொல்லலாம். உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷங்க இந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள வந்தது அப்படின்னு யார் சந்தோஷப்படுவாங்க? உலக ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம், ஏசாயா 2:3 வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். கவனிங்க, ஜனங்கள் எல்லாம் சொல்லிப்பாங்களாமா, என்ன சொல்லிப்பாங்களாமா? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள், அவர் தமது வழியை என்ன பண்ணுவார், நமக்கு சொல்லி கொடுப்பாரு, நாம் அவர் பாதைகளில் நடப்போம். அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பாதையில் நம்ம என்ன பண்ணலாம், நடக்கலாம், வாருங்கன்னு வாங்கலாமா? ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எப்படி வெளிப்பட போகுது பார்த்தீங்கன்னா, சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்படின்னா இந்த சீயோனிலிருந்து வேதம், எருசலேமில் கர்த்தருடைய வசனங்கள் தெரிஞ்சுக்க இந்த உலக ஜனங்கள் தெரிஞ்சுப்பாங்க எது சரியான ஒரு வழி, அந்த வழியில் எப்படி நம்ம போகணுன்றத என்ன பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 26:8 மற்றும் 9. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார். என்ன அருமையா சொல்லுது பாருங்க வசனம். அவருடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியில் நடக்கும்போது பூச்சக்கரத்தின் குடிகள் எதை கத்துக்கொள்வாங்களாமா? நீதி எதுன்னு கத்துப்பாங்க. கரெக்டா இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவோட ராஜ்யம் என்ன ராஜ்யம்? நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமி. அப்படின்னா அந்த நியாய தீர்ப்பின் நாள் 24 hours இல்ல, இது 1000 வருஷம். அந்த 1000 வருஷத்துக்குள்ள கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சத்தியத்தை கேட்டு இந்த நியாய தீர்ப்பின் நாள்ல ஜனங்கள் எதை கற்றுக்கொள்வாங்க? நீதி எது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுப்பாங்க. இப்படி புரிஞ்சிக்கும் போது ஒரு விஷயம் தெளிவாயிடும் அவங்களுக்கு, இவ்வளவு நாள் நாங்க எதுல இருந்துட்டோம். நீதி கத்துக்க அந்த உலக ஜனங்களுக்கு என்ன புரிய ஆரம்பிக்கணும் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க எதுல இருந்துட்டோம்? அநீதியில் இருந்துட்டோம், தேவையில்லாத விஷயத்தை போய் வணங்கிட்டு இருந்தோம் அப்படின்றத ஜனங்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எரேமியா 16:19 வசனம். என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமும் ஆகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். என்ன சொல்லுவாங்களாம்? அப்போ எல்லாருமே வந்து இவ்வளோ நாள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாருமே பொய்யை என்ன பண்ணிருந்தாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இந்த நீதியான விஷயத்த என்ன பண்ணல தெரியலையே. இப்போ எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? நீதியான விஷயம் தெரிஞ்சுக்க நான் இவ்வளோ நாள் ஒரு மோசமான விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டதுமே யார் ஃபீல் பண்ண போறாங்க? இப்போ காது கொடுத்து கூட கேட்காத,
இப்போ இயேசு கிறிஸ்து பேரை சொன்னா கூட உச்சரிக்கிறதுக்கு நம்ம உச்சரிக்க கூட விடாம தடுக்கக்கூடிய அதே ஜனங்கள் அந்த டைம்ல கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து சொல்லுவாங்க, நாங்க இந்த மாதிரி அறியாம என்ன பண்ணிட்டு இருந்தோம், செஞ்சுட்டு இருந்தோம். இந்த ஒரு ரியலைசேஷன் சாதாரண ரியலைசேஷன் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளவு நீதியா கொண்டு போறாரு பாருங்க. நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் நினைச்சிருந்தோம் நீதியா நியாய தீர்ப்புனா எப்படி இருக்கும், நம்ம ஒன்று மைண்ட்ல நினைச்சிருந்தோம். அது எப்படி இல்லை, நீதியாவே இல்லை. வந்தா நீ யாரு, டேவிட்டா, நீ எங்க போ, பரலோகத்துக்கு போ. நீ வந்து எதனா இந்து பேர் இருந்துச்சுன்னா நீ எங்க போ, நரகத்துக்கு போ. இது நீதியா நியாயத்திருப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அவங்களுக்கு தேவை, அது அழகா நம்முடைய ஆண்டவராக இயேசு பார்த்து ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுப்பி அவங்க சத்தியத்தை கொடுத்துட்டு அந்த சத்தியத்தை தெரிஞ்சிக்க அவங்க பண்ணதே அவங்க தப்புன்னு என்ன பண்ண வைக்கிறாரு, ரியலைஸ் பண்ண வைக்கிறாரு. இந்த ரியலைசேஷனுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறார். இப்போ இந்த ஜனங்கள் எல்லாருமே சத்தியத்தை தெரிஞ்சிக்க இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, கேட்ட சத்தியத்திற்கு இப்போ அவங்க என்ன செஞ்சாகணும். இப்போ நம்ம கேட்குறோம் இல்லைங்களா சத்தியம், கேட்ட சத்தியத்தை என்ன பண்ணணும். இப்போ வாரம் நம்ம சப்ஜெக்ட் கேட்குறோம், கேட்ட சத்தியத்தை என்ன பண்ணணும், கேட்டுட்டு விட்டு போயிடணும். வெளியே போகும்போது அப்படியே காதல்னு கேட்டு விட்டுட்டு போயிடணும். கேட்டதை என்ன பண்ணணும், இம்மிடியட்டா ஃபாலோ பண்ணணும். கரெக்டா இல்லைங்களா? இப்போ இதே மாதிரி உயிர் தெழுந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் சத்தியம் சொல்லுவாரா கிறிஸ்து? சொல்லும் போது சத்தியத்தை கேட்கக்கூடிய ஜனங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டு என்ன பண்ணணும், அதை கேட்டு அந்த சத்தியத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ண ஆரம்பிங்க பார்த்தீங்கன்னா, வாழ அர்ப்பணிக்கணும். நான் இந்த மாதிரி இந்த சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சு வாழ்றேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். கரெக்டா இல்லைங்களா? அப்படி அர்ப்பணிக்கிறது நம்ம எப்படி அர்ப்பணிக்கிறோம். இப்போ நம்ம சத்தியத்தை கேட்டு நம்ம இந்த சத்தியத்துக்காக நம்ம வாழ்றோம் அப்படின்னு மூன்று வழிகள் சப்ஜெக்ட் பார்த்தோமா. 3 வழிகள் சப்ஜெக்ட்ல அதில் நம்ம எந்த வழியில் போகிறோம், இடுக்கமான வழியில் வந்து பார்த்துருக்குறோம். இன்னும் அதுக்குள்ளே என்ன ஆகலை, பார்க்கல, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். வாரம் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா அந்த வழியில் போறவங்க கிறிஸ்துடைய அடிச்சொல்லை பின்பற்றி எப்படி கேரக்டர் காமிச்சு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கணும், ஞானஸ்தானத்தில் அர்ப்பணிச்சு அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கிறிஸ்துக்காக மறிக்கணுமோ, அது நமக்கு ஏசுக்கு ரோல் மாடல் காமிச்சு பண்ணுது. ஆனால் உலக ஜனங்கள், அந்த உயிர் தேர்ந்து வந்த ஜனங்கள் சத்தியத்தை தெரிஞ்சுக்க தங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணணும், தங்களை தேவனுக்கு முன்னாடி கிறிஸ்துக்கு முன்னாடி தங்களை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் அர்ப்பணிப்பா அவங்களுக்கு. ஆண்டவரே, இவ்வளோ தூரம் எங்களை உயிர்த்து எழுப்பி உங்கள் சத்தியத்தை கொடுத்துருக்கீங்களா, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம், வாழ்கிறோம் அப்படின்னு இப்போ என்ன பண்ண எல்லா ஜனங்களும் ஒப்பு கொடுக்கணும். எவ்வளோ வருஷத்தில் அந்த ஒரு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் வரணும் தெரியுங்களா இவங்களுக்கு, உயிர்த்து வர ஜனங்களுக்கு. ஒரு டைம் பீங் வைக்கிறார். கிறிஸ்துவோடைய ராஜ்யம் 1000 வருஷம். அந்த 1000 வருஷத்தில் இந்த ஒப்பு கொடுக்கக்கூடிய மனசு எவ்வளோ வருஷத்துக்குள்ளே வரணும் தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 65:20. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். கவனிங்க, அங்க கிறிஸ்துடைய ராஜ்யத்துல அற்ப ஆயுசு குழந்தைகளா இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. பூரணமாய் வயசு ரொம்ப வயசாயிட்டு மறிக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்களாமா, அப்படி மறிச்சானா இப்போ கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்களாமா, 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயசு சென்று மறிக்கிறவன் இப்ப 100 வயசு சென்று மறிக்கிறவன் எந்த கண்டிஷன்ல இருப்பார் அப்போ கிறிஸ்துவ ராஜ்யத்துல? ஒரு யூத் ஸ்டேஜ்ல இருந்தா எப்படி இருப்பாங்க, அந்த பலம், அந்த ஸ்ட்ரென்த், அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து உயிர்த்து எழுப்பி சத்தியத்தை கொடுத்து எல்லாரும் சத்தியத்தினுடைய அறிவு அடைஞ்சிட்டு பின்னாடி எவ்வளவு வருஷம் டைம் தெரியுங்களா தங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு? அப்படி தொடர்ந்து வாசிங்க. 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். இந்த 100 வயதுள்ள பாவியோ சபிக்கப்படுவான்னா எந்த பாவியை பத்தி பேசல. இப்போ பூமியில 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு போறாங்க, அந்த பாவியை பத்தி பேசல. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் என்ன கிடைக்கும், உயிர்த்தெழுதல் கிடைக்கும். ஆனா கிறிஸ்துடைய ராஜ்யத்துல சத்தியம் சொல்லப்பட்டும் பிற்பாடு 100 வருஷம் டைம் ஒவ்வொருத்தரும் உயிர்த்தெழுந்து வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது. 100 இயர்ஸ் டைம். அந்த 100 இயர்ஸ்க்குள்ளர என்ன பண்ணி ஆகணும் இவங்க தாங்களே, கிறிஸ்துக்காக, கிறிஸ்து சொல்லக்கூடிய சத்தியத்திற்காக நாங்க இந்த சத்தியத்தின் பிரகாரம் வாழ்றோம், என்னுடைய குணலட்சணத்தை நாங்க மாத்திக்கிறோம். என்ன பண்ணணும், சொன்ன சத்தியத்திற்கு, கேட்ட சத்தியத்திற்கு என்ன பண்ண ஆரம்பிக்கணும், ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சா அவங்க எந்த பாதையில போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாதையில போவாங்க பார்க்கலாம். யாரு கரெக்டா சொல்றீங்க? இடுக்கமான பாதை. இப்போதான் இடுக்கமான பாதை கிறிஸ்து ஓபன் பண்ணார். இப்போ அது பரலோகத்துக்கு நம்ம எல்லாம் போய் முடிச்சோடனே க்ளோஸ் ஆயிடும், அவ்வளவுதான். அது கரெக்டா இல்லைங்களா? ஆனா கிறிஸ்துவோட ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு பாதை ஓபன் ஆகும்.
வெரி குட் சிஸ்டர். அது என்ன பாதைன்னு பார்த்தீங்கன்னா பெரும் பாதையான வழி, மூன்றாவது வழி. அந்த வழி உலக ஜனங்களுக்கு தான், அது யாருக்கு இல்லை, நமக்கு இடுக்கமான பாதை தான். ஆனால் உலக ஜனம் பெரும் பாதையான வழி, அதில் எந்திரிச்சு வர போகிறாங்க. எந்திரிச்சு வர அவங்க இந்த கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் எந்திரிச்சு வந்து சத்தியத்தை கேட்டு இந்த பெரும்பாதையான வழியில் என்ன பண்ணணும், போனோம். அப்படி போகிறதுனா என்ன, பாதையில் நடந்து போகிறதுனா என்ன, அப்படி நடந்து போய் நேக்கிறதா? நம்ம எல்லாம் இடுக்கமான பாதையில் போகிறோமா? பாதையில் போகிறோன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? இப்போ இடுக்கமான பாதையில் போகிறதுனுடைய அர்த்தம் என்ன? இடுக்கமான பாதையில்னா கிறிஸ்து சொல்லக்கூடிய சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படைஞ்சு அதுக்கேற்றமா தங்களுடைய குணல சிந்தனை பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். அதுதான் இடுக்கமான பாதையில் போகிறது. அப்புறம் என்ன ஆகும், சில ட்ரையல்ஸ் வரும், ட்ரபிள்ஸ் வரும். ஸோ அதன் மத்தியில் என்ன பண்ணணும், நம்ம கிறிஸ்துவோட கேரக்டர் காமிக்கிறது தான் இடுக்கமான பாதையில் போகிறது. அந்த மாதிரி ஒரு இடுக்கமான பாதை எல்லாமே ட்ரையல்ஸ் ட்ரிபிலேஷன்ஸ் எல்லாம் யாருக்கு இல்லை, உலக ஜனங்களுக்கு இல்லை. ஏன்னா யார் கட்டியாச்சு, யார் கட்டியாச்சு, சாத்தான் இருக்க மாட்டாங்க. இப்போதான் சாத்தான் இருக்கிறான் நமக்கு. ஆனால் உலக ஜனங்களுக்கு என்ன, யார் இருக்க போறதில்ல. அப்போ கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமிக்குள்ளர அந்த கிறிஸ்துடைய அந்த நியாய தீர்ப்பின் நாளுக்குள்ளர யார் இருக்க மாட்டாரு, சாத்தான் இருக்க மாட்டார். அப்படின்னா இந்த பெரும்பாதையான வழியில இவங்க சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாத்திக்கிறன்னு என்ன பண்ணணும், உலக ஜனங்கள் ஒப்பு கொடுத்துட்டு அந்த பாதையில போவாங்க. பாத்தீங்களா, இதுதான் பெரும் பாதையான வழியில டிராவல் பண்றது. அப்படின்னு அர்த்தம், டிராவல் பண்ணது அர்த்தம் அந்த சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். ஏன்னா உயிர் தேர்ந்து வரக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே புது சிந்தையோடு வந்துடுவாங்களா? இப்போ செத்து போய் உயிர் தேர்ந்து வராங்க இல்லையா, எல்லாரும் அப்படியே அன்பு, அப்படியே சாந்தம், அப்படியே ஒரு பொறுமை இந்த கேரக்டரோட வருவாங்களா? இல்லை, எல்லாம் உயிர் தேர்ந்து வர ஜனங்க எப்படி எல்லாம் இருந்தாங்களோ அப்படியே தான் வர போகிறாங்க. இப்போ வர்ற எல்லாருக்குமே சத்தியத்தை கேட்க கேட்க அவங்ககிட்ட அந்த மோசமான கேரக்டர் என்ன பண்ணி ஆகணும், சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கான டைம் பீயிங் தான் அந்த 1000 வருஷம் முடியறதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கணும். புரியுதுங்களா சொல்லுது? ஃபர்ஸ்ட் 100 வருஷத்துல என்ன பண்ணணும், தாங்களை அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு ஒப்பு கொடுக்கணும். சத்தியத்தை கேட்டு சேஞ்ச் பண்ண ஒப்பு கொடுத்த அவங்க அந்த 1000 வருஷம் முடியறதுக்குள்ள என்ன பண்ணிக்கணும், அவங்கள தங்களை மாற்றிக்கணும். ஏன் மாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யார் இல்லை, சாத்தான் இல்லை. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 35:9, 10. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். பாத்தீங்களா? அப்போ இது எந்த பாதையை பத்தி பேசுது, பெரும்பாதையான வழியை பத்தி பேசுது. அங்க எது இருக்காதாமா, சிங்கம். எந்த சிங்கம், எந்த சிங்கம்? லிட்டரலான சிங்கத்தை பத்தி பேசுற அந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். லிட்டரலான சிங்கம் இருக்கும், அதை நம்ம 3ஆம் உலகம் சப்ஜெக்ட் பார்த்துருப்போம். சிங்கம் மாட்டை போல் வைக்கணும் அப்படின்னா மிருகங்கள் இருக்கும். ஆனா இங்க பேசினுக்கிற சிங்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்ஜிக்கிற சிங்கம். என்ன பண்ண மாட்டார், அப்போ இருக்க மாட்டார். அப்போ ஃபுல்லாக பைண்ட் பண்ணி எங்கே போட்டுருப்பாரு, பாதல் போட்டு க்ளோஸ். அப்போது உயிர் தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு யார் இல்லை. அப்படின்னா யாரை காரணமாக சொல்ல முடியாது, ஐயோ நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் சாத்தான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் இல்லை. கிறிஸ்து சொல்லப்பா அந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காத. அவர் எங்கே எப்பயே என்ன பண்ணிட்டேன், நான் கட்டிட்டேன். என் ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதெல்லாம் கட்டி வேலையை முடிச்சு தான் அடுத்து என்னோட ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அவெல்லாம் இல்லை. இப்போ கீழ்ப்படியாமல் போறேன்னா அது யார் காரணம், நீ தான் காரணம். அப்படின்னா சத்தியம் தெரியலன்னு சொல்றேன், இப்போ கொடுக்குறேன். அப்போ சாத்தான் இருக்கிறான்னு சொன்னேன், இப்போ இல்லை. அங்கே எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுன்னு சொன்னேன், எல்லாமே மாத்திச்சு. இப்போ எல்லாமே ஃபேவரபிள் கண்டிஷன். ஆனால் இப்போ நீ மோசமான மைண்ட்லேருந்து வந்திருக்கிற இல்லையா, அது எல்லாமே இந்த சத்தியத்துக்கு என்ன பண்ணி ஆகணும், இப்போ நீ மாற்றி ஆகணும். ஏன்னா அப்போ சாத்தான் இருக்க போகிறதில்ல, நம்முடைய சிந்தையை மாற்றக்கூடிய சாத்தான் இருக்க போகிறதில்ல. இப்போ முழுக்க சத்தியத்தை கேட்டு அவங்க மோசமான கேரக்டரை என்ன பண்ணி ஆகணும், மாற்றி ஆகணும். அப்படி மாற்றிக்க ஆரம்பித்த அவங்க அந்த 1000 வருஷம் முடியறதுக்குள்ளே தங்களை மாற்றிக்கலன்னா என்ன பனிஷ்மெண்ட்? வெரி குட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மரணம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 11:3, 4. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாய தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வர ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்பட
பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அப்படின்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுதல் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தை கீழ்ப்படுகிறாங்க பார்த்தீங்களா, தாங்க ஒப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி தங்களை மாத்திக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படி மாத்திக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி பண்ணக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அவர் தமது கண் கண்டபடி நியாயத்திற்காமல், தன் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படினா எதை வச்சுதான் பண்ணுவார், எதை வச்சுதான் அவர் நியாயம் தீர்ப்பாரு? சத்திய வசனம், அதான் நீதி நியாயங்கள். கரெக்டா இல்லைங்களா? அதை வச்சுதான் நியாயம் தீர்ப்பார். அப்படின்னா உலக ஜனங்கள், உயிர்த்தெழுந்து வரக்கூடிய உலக ஜனங்களுக்கு எது சத்தியம்னு தெரிஞ்சிடும். சாத்தானம் இருக்க போறதுல எல்லாமே கண் ஓபன் ஆயிடும். தெளிவா தெரியும் எது ரைட்டு எது ராங்கு, எல்லாம் ஓப்பன் ஆகிடும். அப்படின்னா இப்போ சொன்ன சத்தியம், கேட்ட அந்த சத்தியத்தை இப்போ ஃபாலோ பண்ணா ஜீவன், அதன் பிரகாரம் வாழ்ந்தா ஜீவன், அந்த சத்தியத்தின் பிரகாரம் வாழனா ஜீவன் இல்லை. அப்படின்னா எது நியாயத்திற்கு போகுது? அதான் சொல்றாரு இங்க சொல்லும்போது, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார்னா, எந்த வாயின் சுவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து சொன்ன சத்தியமே என்ன பண்ண போகுது? அவங்கள நியாயம் தீர்ப்பது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு சொன்ன சத்தியத்தை தெரிஞ்சோம் கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தங்களை அதுக்கு ஏற்ற மாதிரி குணலட்சணத்தை மாற்றிக்கொள்ளாம போயிட்டாங்கன்னா கிறிஸ்துவை தள்ளுற மாதிரி. அப்படி அந்த ஒரு விஷயத்தை பண்றாங்கன்னா அவர் சொன்ன சத்திய வசனங்களே என்ன பண்ணவங்கள நியாயத்திருக்கும். கரெக்டா இல்லைங்களா? சத்திய வசனம் நியாயத்திருக்குமா நியாயத்திருக்காதா? அந்த நியாயத்தீர்ப்புக்குள்ளதான் யார் போறான்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் போறாங்க. அப்படின்னா இந்த நியாயத்தீர்ப்பு எவ்வளவு நாள் ப்ராசஸ்? இது 1000 வருஷம் ப்ராசஸ். 24 hours உட்கார வச்சு ஒரே டைம் முடிச்சுட்டு போற விஷயம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஜட்ஜ்மெண்ட் அர்த்தம்னா அவன் நியாயத்திற்கான ப்ராசஸ் ட்ரூ சத்தியத்தின் மூலமா, சத்திய வசனத்தை கீழ்ப்படிதன் மூலமா, அதை தன்னோட வாழ்க்கையில் அப்ளை பண்றது மூலமா, தன்னோட கேரக்டரை மாத்திக்கிறது மூலமா அப்படியே ப்ராசஸ் பை ப்ராசஸ் பண்றாரு. ஒருவேளை கடைசியில் அவங்க கீழ்ப்படியலாம், தங்களை மாத்திக்கல அப்படின்னா அவர் சொன்ன சத்திய வசனங்களே சொல்லும், இவ்வளோ தூரம் தெரிஞ்சிச்சு ட்ரூத்து, இது கீழ்ப்படியாம போனதுனால உங்களுக்கு என்னதான் பனிஷ்மெண்ட்டு? டெத்து தான் பனிஷ்மெண்ட். ஸோ அப்படின்னா இந்த 2ஆம் மரணத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க? அப்போ போயிடுவாங்க. ஆனால் கடைசியில் 1000 years கடைசியில் அந்த 1000 வருஷம் முடிவில் யாரை கழட்டி விடுவார் தெரியுங்களா? யாரை ஓப்பன் பண்ணி விடுவார்? அவங்க ஆளுங்களை ஓப்பன் பண்ணி விடுவார். யாரெல்லாம் அவங்க ஆளுன்னு செக் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி விடுவார். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:2. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாஸ் என்றும் சாத்தான் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் வரைக்கும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷமும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு. அப்படின்னு 1000 yearsல என்ன பண்ண முடியாது? சாத்தான் வந்து உலக ஜனங்களை மோசம் போக்க முடியாது. அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன்ல கிறிஸ்து வைக்கிறார் ராஜ்யத்தில். 1000 வருஷம் மோசம் போக்காதபடிக்கு அதை பாதால் தள்ளி அடித்து அதன் மேல் முத்திரை போட்டார். ஸோ போட்டு வச்சுட்டு எல்லாம் சத்தியத்தை சொல்லிட்டு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்களேன்னு செக் பண்ணுவார். அப்படி ஒப்பு கொடுக்கக்கூடிய ஜனங்களை என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அந்த சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய குணலட்சணத்தை மாற்றிக்கிறாங்களா டெஸ்ட் பண்ணுவார். அந்த சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்து சொன்ன உபதேசத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றி கொண்டுட்டா தப்பிச்சாங்க. அது மாற்றி கொள்ளலை அப்படின்னா யாரை கழட்டி விட போறார் கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தானை கழட்டி விட போறார். சாத்தானை கழட்டி விட்ட உடனே அவ்வளோ நாள் 1000 வருஷம் சத்தியத்தை கேட்டுட்டு வந்த அந்த ஜனங்கள் ஃபைனல்லா அதான் எப்படி எந்த டைம்ல விடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும். எதற்கு பின்பு இந்த 1000 வருஷம் முடிஞ்ச பின்னாடி கொஞ்ச நாள் யார் ரிலீஸ் ஆகுறாரு? சாத்தான் ரிலீஸ் ஆகிறார். அது வசனம் அடுத்த வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி. சோ இங்கிலீஷ்ல அழகா இருக்கும், when the 1000 years are completed. 1000 வருஷம் முடியும் போது 1000 வருஷம் சான்ஸ். 1000 வருஷம் எவ்வளோ ஃபேவர் பண்ண முடியும் பண்ணிட்டார் கிறிஸ்து. எவ்வளோ ட்ரூத் கொடுக்க முடியும் கொடுத்துட்டார். அதுக்கு எப்படி மாத்திக்கணும்ன்றதை ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி மிகப்பெரிய ஊழியத்தை கிறிஸ்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணுவார். அப்படி ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஹெல்ப் எல்லாம் வாங்கிட்டு
ஃபைனலாக சாத்தானை கழட்டி விடும்போது அந்த 1000 வருஷம் முடிஞ்சிட்டு பின்னாடி கொஞ்ச காலம் ரொம்ப நாளெல்லாம் இல்லை, கொஞ்ச காலம். ஏன் கொஞ்ச காலம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அவன் வந்து என்ன பண்ண போகிறாரு, ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் வைக்கிறார். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு. அந்த கொஞ்ச காலம் கழட்டி விடும்போது அந்த டைமில் சத்தியம் தெரிஞ்சிச்சு, எப்படி கீழ்ப்படியணும்னு தெரிஞ்சிச்சு. உயிர் செத்து போயிருந்த ஜனங்களை உயிர் எழுப்பி சத்தியத்தை கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் ஃபேவர் பண்ணி வச்சா 1000 இயர்ஸ் முடிஞ்சிருப்பினா அந்த கொஞ்ச காலம் சாத்தானை கழட்டி விடும்போது அந்த டைமில் கொஞ்சம் பேர் யாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சாத்தான பேச்சு ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிப்பாங்க. அப்படி சாத்தான் பேச்சை கேட்டு போகக்கூடிய ஜனங்கள் ரத்தப்பழி யார் மேல் தான் இருக்கு? யார் மேல் தான் இருக்கும் அந்த ரத்தப்பழி? யார் மேல் தான் இருக்கும்? அவங்க மேல் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு? சத்தியம் தெரிஞ்சிச்சு. கிறிஸ்து செத்து போயிட்டு இருந்தவங்களை உயிர் எழுப்பிட்டாரு, ட்ரூத் சொல்லிட்டாரு, தங்களை அர்ப்பணிச்சாங்க, கேரக்டர் மாத்திரத்துக்கு 1000 வருஷத்துக்குள்ள டைம் கொடுத்தாரு. ஆனால் சாத்தான் கழட்டி விட்டதுக்கு அப்புறமா அவன் பேச்சை கேட்டு போறாங்க. அப்படின்னா இதுக்கு மேலே அந்த மாதிரி ஜனங்கள் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் வசனம் சொல்லுது, ஏசாயா 26:10. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் செஞ்சாரா இல்லையா? இன்னைக்கு துன்மார்க்கம் வாழ்ந்திருக்க உலக ஜனங்களுக்கு தயை செஞ்சாரா? என்ன பண்ணாரு? செத்து போய் தப்பு பண்ணி செத்து போயிட்டு ஜனங்களை உயிர் எழுப்பி அந்த டைம்ல தெரியாம பண்ணிட்டீங்க நீங்க. ஏன்னா அந்த டைம்ல யார் வஞ்சித்துட்டா? அவங்கள சாத்தான் வஞ்சிச்சிட்டான். அதனால தெரியாம பண்ண தப்புக்கு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ண, உயிர் எழுப்பி அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து இந்த மாதிரி இவ்வளவு தூரம் ஃபேவர் பண்ணியிருக்கிறாரு. நீதியை கற்றுக்கொள்ளான். என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, துன்மார்க்க தயவு செய்து நீதியை கற்றுக் கொடுத்தா என்ன பண்ணலாம்? அவரு நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். பண்ணிட்டான். இவ்வளோ தூரம் ஃபேவர் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் யாராச்சும் மதிப்பாங்களா அந்த மனுஷனை? இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு மோசமாக ஒரு வாழ்கிற ஒரு மனுஷனை யாராச்சும் மதிப்பாங்களா? அவங்கள மதிக்காத இருக்கக்கூடிய அந்த மனுஷனை கிறிஸ்து தன் ஜீவன் மூலமாக அவனை உயிர்த்தி எழுப்பி அவனுக்குன்னு ஒரு சத்தியத்தை கொடுத்து அதை வாழ்க்கையை வாழ்றதுக்கான விஷயத்தை சொல்லி கொடுத்து 1000 வருஷம் அவருக்கு என்ன பண்ணி ஃபேவர் பண்ணி அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணா அந்த மகத்துவத்தை என்ன பண்ணலாம்? கவனிக்காம போனதுனால, சாத்தான் பேச்சு கேட்டு போறதுனால என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த கொஞ்ச காலம் சாத்தான் பேச்சு கேட்டு போகக்கூடிய ஜனங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? என்ன மரணம்? 2ஆம் மரணம். யாருக்கு மட்டும் இல்லை தெரியுங்களா? சாத்தான் பேச்சு கேட்டு போறவங்களுக்கு மட்டும் இல்லை. கொஞ்ச காலம் ரிலீஸ் பண்ணி யாரெல்லாம் ஆளு செக் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு கழட்டி விட்டவனே, யாரெல்லாம் அவர் பேச்சு கீழ்படுறவங்களோ அவங்களாம் அழகாக பிரித்து காமிச்சிட்டாங்க. நான்லாம் வந்து ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்துக்கெல்லாம் கீழ்படுற மாதிரி இல்லை, நல்லா இருந்துச்சு சத்தியம்லாம், நான் கீழ்படுற மாதிரி, நான் சாத்தான் பேச்சை கேட்டு போகிறேன் அப்படின்னு உடனே அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்த்து ரெடி பண்ணி எங்கே அனுப்பிச்சிடாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் அந்த நீதி உள்ள தேசத்தில் மோசம் போக்கினான்னு பார்த்தீங்களா? அந்த பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இந்த வசனத்துல நம்ம நல்லா தெளிவா புரியும். அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான் அப்படின்னா இது நரகம் இல்ல, எரியிற நரகம் இல்ல. அடுத்த வசனம் வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். அக்கினி கடல் அப்படின்றது அது 2ஆம் மரணம். அப்படி 2ஆம் மரணம்னா எரியிற நெருப்பு இல்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மரணம், டெத்து. அவ்வளோதான், நரகம் இல்லை. அது செகண்ட் டெத்து. ஃபர்ஸ்ட் டெத்து ஆனாங்களா? ஆதாமுடைய சந்தையெல்லாம் முதல் மரணத்துக்குள்ளே போனாங்களா? அந்த முதல் மரணத்துக்கு யார் மீட்பு கொடுத்தது? நம்முடைய ஆண்டவராக இயேசு மாம்சத்தில் வந்து மரிச்சு எல்லா ஜனங்களையும் மீட்டு எடுத்துட்டார். முதல் மரணத்திலிருந்து மரணமாக இருந்ததை நித்திரியாக மாற்றிட்டார் கிறிஸ்து. கரெக்டாக இல்லைங்களா? நித்திரியாக மாற்றிட்டார். இப்போ தப்பு பண்ணி போகக்கூடிய ஜனங்களுக்கு வேற யாராச்சும் வந்து மீட்பு கொடுக்க முடியுமா? இன்னொரு ஆண்டவர் வர முடியும், இறங்கி வர முடியும். ஏன்னா ஒரு முறை தான் ஒரு பூமிக்கு வர முடியும். மாம்சத்தில் வந்து மரிச்சுட்டு பரலோகத்துக்கு போயிட்டு அவர் ஒரு முறை தான் அந்த மனுஷனுக்கு மரணத்தில் விடுதலை கொடுத்தாரு. ஆனால் உலக ஜனங்கள் தெரிஞ்சே தப்பு பண்ணுறதுனால, சத்தியம் என்ன தெரிஞ்சே தப்பு பண்ணுறதுனால அவங்களுக்கு மீட்பு கொடுக்கறதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன பண்ண முடியாது? 2வது முறை வர முடியாது. அதனால அவங்க போகக்கூடிய மரணம் 2ஆம் மரணம். அந்த டெத்து நம்ம எட்டர்னல் டெத், அவ்வளோதான், முடிஞ்சு.
அதுக்கப்புறம் அவங்க உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கையும் இதேமே இல்லை. அவங்களுக்கு மட்டுமா சாத்தான், அவனை சேர்ந்த தூதர்கள், இந்த மாதிரி எல்லாம் கீழ்ப்படியாமல் போகக்கூடிய மோசம் போக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே இரண்டாம் மரணத்துக்குள்ளே அழிஞ்சிடுவாங்க. அவ்வளோதான், மண்ணோட மண்ணா போக வேண்டியதான். அதுக்கப்புறம் எந்த ஒரு உயிர்த்தெழுதல் கூடிய நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க ஒரு குரூப்பு, மெஜாரிட்டி கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க நம்முடைய ஆண்டோடைய வார்த்தைக்கு. சாத்தான் பேச்சு கூட கேட்காம உண்மையாக இதுதான் சத்தியம், இதுதான் கிறிஸ்துடைய ராஜ்யம் தான் உண்மையான விஷயம், கீழ்ப்படிஞ்சிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு கிறிஸ்து என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பூமியிலிருந்து நிந்தைகள் எல்லாம் முற்றிலும் அப்படின்றதை நீக்கிடுவார். நீக்கிட்டு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்களை, கீழ்ப்படியாத ஜனங்கள் இரண்டாம் மரணத்தில் அடிச்சுட்டு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்களை என்ன பண்ண போற நம்முடைய ஆண்டவர்? நித்தியத்துக்கும் இதே பூமியில சந்தோஷமா இருக்க போறாங்க. சந்தோஷமா இருக்க போறாங்க. எந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும்? மரணம் இருக்குமா அவங்களுக்கு? எப்படி இருந்திருக்கும் அந்த 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 லைஃப்? ஆனா அந்த நித்திய ஜீவன், அதான் நம்ம பார்க்குறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போறாங்க. அந்த நித்திய ஜீவனை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னா இந்த 1000 வருஷத்துல கேட்ட சத்தியத்துக்கு தாங்களை ஒப்பு கொடுத்து தாங்க அந்த சத்தியத்துக்கு எத்தனை தன்னுடைய குணலட்சம் தான் பண்ணிக்கணும், மாத்திக்கிட்டு சாத்தான் மூலம் வரக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நித்தியத்துக்கும் பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார எட்டர்னலா எவ்வளோ வருஷம் இருப்பாங்க உயிரோட? ஒரு 10,000 வருஷம், 1,00,000 நித்திய ஜீவன். இந்த பூமியில் ஏதாச்சும் கேஸ் பிரச்சனை இருக்குமா? கரண்ட் பில் பிரச்சனை இருக்குமா? இல்லை யாருன்னா பசங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷன் எதுனா இருக்குமா? எதுவுமே இருக்காது. எவ்வளோ சந்தோஷமா சமாதானமா மறுபடியும் அப்படியே நித்தியத்துக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நித்தியத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவர் மகா பெரிதான பிரம்மாண்டமான அவருடைய படைப்புகள் எல்லாம் தேவன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை தான் யார் பெற்றுக்கொள்ள போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக ஜனங்கள் பெற்றுக்கொள்வாங்க. இந்த ராஜ்யத்தை இவங்க பெற்றுக்கொள்வதற்கு தான் நியாய தீர்ப்பின் நாள் வச்சிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பின் நாள் 24 hours இல்லை, அது 1000 வருஷம். இந்த மாதிரி தான் கிறிஸ்து நியாயம் தீர்த்து சரியானவங்க யாரு சரி இல்லாதவங்க யாருன்னு பிரித்து பார்த்து சரியில்லாதவங்களுக்கு செகண்ட் டெத் கொடுத்துட்டு சரியா இருக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் பண்ணுவார். நித்திய ஜீவன், நித்திய மரணம். புரியுதுங்களா? நித்திய ஜீவன், நித்திய மரணம். கீழ்ப்படிஞ்சா நித்திய ஜீவன், கீழ்ப்படினா நித்தியத்திற்கு மரணம். இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள தான் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் போவாங்க. இப்போ நம்முடைய கேள்வி இவ்வளோ நேரம் பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு சப்ஜெக்ட், இதுக்கும் இன்னைக்கு சத்தியத்தை கேட்டுக்கிற உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்குதா? இருக்குன்னா எப்படி இருக்கு? அப்போ பிரதர், அப்போ உயிர்த்தெழுந்து கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தில் நல்லா சத்தியம் கேட்டு கீழ்ப்படிஞ்சு சாத்தான் வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி ஜீவனுக்கு போகிறதா இல்லை 2ஆம் மரணத்துக்கு போகிறதான் டெஸ்ட்டாக நமக்கு? அப்படின்னா இது எந்த பாதையில் வர்றவங்க? பெரும்பாதையில் வர்றவங்க. ஆனால் நம்ம எந்த பாதையில் போகிறோன்னு வந்திருக்கிறோம்? இடுக்கமான பாதையில் போகணும் வந்திருக்கிறோம். இப்போ பார்த்து இவ்வளோ சப்ஜெக்டுமே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடவுளை ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க, இந்த சத்தியம் வேணான்னு போனவங்க, இவங்களுக்கு தான் கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தை உயிர்த்து எழுப்பி எதை சொல்லி கொடுக்க போறாரு? எது எங்க இருக்குது? அது பைபிள்ல எது தெரியுங்களா? இப்போ நீங்களும் நானும் வாரம் வாரம் படிச்சுன்னு இருக்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் என்ன பண்ண போறாரு கிறிஸ்து உலக ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாரு. ஆனா இது உலக ஜனங்கள் சொல்லி கொடுத்து அந்த உலக ஜனங்கள் கேட்டு அது கீழ்ப்படிஞ்சு வந்தா நித்திய ஜீவன். டெஸ்ட்ல பாஸ் பண்ணல நித்திய மரணம். ஆனால் அது பெரும்பாதையான வழியில் வரவங்களுக்கு. ஆனால் இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்களும் நானும் இன்னைக்கு சத்தியத்தை கேட்கல. கரெக்டா இல்லைங்களா? நீங்களும் நானும் எந்த ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம்? என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 20:12. மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. நல்லா கவனிங்க. மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டுச்சு. நம்ம இவ்வளவு நேரம் எந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்தோம்?
இந்த புஸ்தகம் திறக்கப்படும் போது, புஸ்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிளுக்கு கூட சத்தியத்தை கேட்டு எப்படி உயிர் தேர்ந்து வரக்கூடிய ஜனங்கள் கீழ்ப்படிய போறாங்கன்னு பார்த்தோம். ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்படின்னா இந்த ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகம் திறக்கப்படுதுன்னா அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க எதுக்கு தகுதியானவர்கள்? ஜீவ புஸ்தகம் ஒருத்தருடைய பேர் இருக்குன்னா அது அவங்க எதற்கு தகுதியானவர்கள் கேட்குறேன். ஜீவ புஸ்தகம்னு ஒன்று இருக்கு, அந்த ஜீவ புஸ்தகம் பேர் எதுனா அந்த புஸ்தகத்து பேரே என்ன? அதுக்குள்ள ஒருத்தர் பேர் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க? ஜீவனுக்குரியவர்கள். அப்படின்னா இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சத்தியத்தை கேட்டு யார் யார் அது கீழ்ப்படிஞ்சு கிறிஸ்துடைய அடிச்சொல்ல வாழ்க்கை வாழ்ந்து இப்ப மரிக்கிறோமோ நம்முடைய பெயர்கள் எல்லாருமே இப்பவே எதில் எழுதப்படுது? வெரி குட். அப்படின்னா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னா பட்டவங்க தான் என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் உயிர் தெரிந்து இப்போ ஜீவ புஸ்தகம் நம்முடைய பேர் எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் நான் இந்த பூமியில் உயிர் தேர்ந்து வர போகிறோமா? உயிர் தேர்ந்து வந்து சத்தியத்தை கேட்டு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போக போகிறோம்? இல்லை. எங்கே போக போகிறோம்? இப்போ இந்த இடுக்கமான பாதையில் நம்ம சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டா அது எங்கே கொண்டு போயிடுது? நேரா கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தில் பூமியில் உயிர் தேர்ந்து வர மாட்டோம். நம்ம உயிர் தேர்ந்து போனால் நேரம் எங்கே போய் உட்கார முடியும்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்தில் அவருடைய ராஜ்யத்தில் சிங்காசனம் உட்காரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு தான் நீங்கள் நானும் சத்தியத்தை கேட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அப்படின்னா இப்போ சத்தியத்தை ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களுக்கு சாதகமான சூழ்நிலை, அந்த சாதகமான சாத்தான் இல்லை, அந்த சூழ்நிலை கீழ்ப்படியக்கூடிய ஜனங்களுக்கு நித்திய ஜீவன் பூமியில கனியை சாப்பிட்டு நித்தியத்துக்கு உயிரோட இருக்கலாம். ஆனா இப்போ சாத்தானுடைய மோசமான அரசாட்சியின் கீழே, சாத்தானுடைய இந்த மோசமான இந்த ரூலிங் கீழே கிறிஸ்துக்காக வைராக்கியமா, கிறிஸ்துக்காக சத்தியத்திற்காக ஜீலா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த சத்தியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு இப்போ நம்ம வாழ்ற அந்த வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் நித்திய ஜீவன் இல்லை, கிறிஸ்துவோடு கூட மகிமையில இம்மார்டாலிட்டி, அழியாத சுபாவம், தெய்வீக சுபாவத்துக்கு நம்ம என்ன பண்ண மாதிரி போக போகிறோம். அப்படின்னா இது சாதாரண பிளஸிங்க நமக்கு. அப்படின்னா இந்த ஒரு தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்போ நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? வெரி குட். சத்தியத்தை அறிஞ்சா மட்டும் போதாது, அறிஞ்சிட்டு இதுதான் ட்ரூத்னு தெரிஞ்சா என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? என்ன பண்ண? இம்மிடியட்டா இதுதான் சத்தியம் சொல்லிடுச்சு வசனம், நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டார், இப்பவே நமக்கு சொல்லிட்டார், உலக ஜனம் தெரியப்படுத்தக்கூடிய சத்தியத்தை இப்பவே நமக்கு சொல்லிட்டாரு. சொல்லிட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேட்ட சத்தியத்திற்கு ஒரு வாரம் கழிச்சு இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கீழ்ப்படிக்கணும். பிரதர் நல்லா இருக்குது, ஒரு வாரம் கழிச்சு இல்லை அடுத்த வருஷம் நான் கீழ்ப்படிச்சிக்கிறேன் பிரதர், நல்லா இருக்குது, இந்த மாதிரி வாழ்க்கை தானே வாழணும், நான் அடுத்த வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இயேசுக்கு சேர்த்துப்பாரா? கேட்ட சத்தியத்தில் இம்மிடியட்டா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இதுதான் கிறிஸ்துவோட கேரக்டர், இப்படி தான் காமிக்கணும் அப்படின்னா இம்மிடியட்டா அன்னிலிருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? காமிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் கிறிஸ்துவோட அடிச்சுவடுகளுடைய வாழ்க்கையா, அதுக்கேற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? இம்மிடியட்டா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்துட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கணும் பார்த்தீங்கன்னா, அதற்கேற்ற கேரக்டர் டெவலப்மெண்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில், வீட்டில், ஆஃபீஸில், எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் காட்ட ஆரம்பிக்கணும். அப்படி காட்டி சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ளார இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக கிறிஸ்துக்காக கேரக்டர் காமிச்சு மறிச்சிட்டா எங்கே போகலாம்? இம்மார்டாலிட்டிக்கு போகலாம். போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி பண்ண போகிறார் இல்லையா? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஊழியத்தை கிறிஸ்து மட்டும் பண்ண போகிறது இல்லை, இந்த உலக ஜனங்களை உயிர் தெழுப்பி அவங்க சத்தியத்தை சொல்லி கொடுத்து அவங்க சத்தியத்துக்கு எப்படி கீழ்ப்படினோம், எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி கொடுக்க போகிறதே யார் மூலமான தான் கிறிஸ்து பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழ்ப்படிஞ்சு கிறிஸ்துவோட கூட மகிமையில் போகக்கூடிய அவருடைய மனவாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம மூலமாக தான் இந்த உலக ஜனங்களை இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கிறிஸ்து வழி நடத்த போகிறார். அப்படின்னா உலக ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து இந்த மாதிரி கீழ்ப்படிப்பா அப்படின்னு உலக ஜனங்களுக்கு சொல்கிறோன்னா அது யார் பண்ணணும்? இப்போ ஒருத்தர் ரொம்ப கோபமாக வருவார்ல, ரொம்ப கோபக்கார ஒருத்தர் வருவார்ல உலக ஜனங்கள் உயிர் தேர்ந்து, அந்த உயிர் தேர்ந்து வர்ற அவருக்கு எப்படி கோவப்படக்கூடாதுன்னு சத்தியத்தை சொல்லி கொடுத்து எப்படி கோவப்படாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா? சொல்லி கொடுக்கூடாதா?
அப்படி சொல்லி கொடுக்குறோம்னா யார் அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துருக்கணும்? நம்ம வாழ்ந்துருக்கணும். எரிச்சல் படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, மேட்டிமை சிந்தி வரக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா இப்போ அது யார் வாழ்க்கை வாழணும்? நம்ம வாழ்க்கை வாழணும். இப்படி வாழ்க்கை வாழாம அங்க போய் உக்காந்துக்கிட்டு மற்ற ஜனங்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு உயிர்த்தேர்ந்து வர ஜனங்கள்ல யாரெல்லாம் இருப்பாங்க? நம்ம சொந்தக்காரர் இருப்பாங்க, நம்ம பக்கத்து வீட்டு இருப்பாங்க, நம்ம சண்டை போடுவோம் பார்த்தீங்களா, எப்பவுமே தண்ணிக்கோ இல்லை வேற எதுக்கு சண்டை போடும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் உயிர்த்தேர்ந்து வரும். கரெக்டா இல்லைங்களா? அப்படி உயிர்த்தேர்ந்து வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும்னா நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிற கேரக்டர் பிரகாரம் உங்களை யார் அங்கே போய் உட்கார வச்சது? எங்கள் வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ சண்டை போட்ட நீ எல்லாம் எப்படி சர்ச் கிளாஸ் ஆன அப்படின்ற அந்த அந்த வாய்ப்புக்குள்ளே எப்படி போனேன் அப்படின்றத ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழல் வராமல் இருக்குன்னா யார் கேரக்டர் காமிக்க நிற்பேன்? நாம் கிறிஸ்துவனுடைய கேரக்டரை இப்போ காமிச்சாதான் கிறிஸ்து உடையவர்களா அந்த ஆசீர்வாதத்தை பண்ண முடியும், வாங்க முடியும். அப்படின்னா இந்த உலக ஜனங்களை சீர்திருத்தக்கூடிய ஒரு வேலையை கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து மாபெரும் ஊழியத்தை நீங்களும் நான் என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம், செய்ய போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த டீச்சர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அதை கற்றுக்கொண்டு அதில் வைக்கிற எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி அது நல்லா முதிர்ச்சி அடைஞ்சாதான் அவங்க இன்னொரு பேருக்கு நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? நம்ம எல்லாரும் இந்த உலக ஜனங்கள் சீர்திருத்தக்கூடிய வேலையை கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து பண்ண போகிறோம்னா அந்த ஒரு வேலையை இப்போ நம்ம கேட்டு சத்தியத்தை கேட்டு நம்ம வைக்கிற டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணாதான் அங்கே போய் என்ன பண்ண முடியும், உட்காந்து கிறிஸ்துவோடு கூட அரசாட்சி பண்ண முடியும். அப்படின்னா இந்த சத்தியம் நம்ம கிடைச்சிருக்கிறது பிளஸ்ஸிங் இல்லையா? அதான் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய 13:16 வாசிக்கலாம் பாருங்க. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். உண்மையிலே சொல்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் சத்தியத்தை நீங்க எப்படி பாக்குறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் உண்மை, நாம் உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் உண்மையிலே ரொம்ப பிளஸட். ஏன்னா இந்த சத்தியத்தை கேட்கிற காது என்ன பண்ணல, நிறைய பேருக்கு இல்லை. அது கேட்டாலும் நிறைய பேருக்கு புரியறது இல்லை. ஆனா இன்னைக்கு புரியுதா நமக்கு வாரம் கேட்கிற சத்தியம்? இது புரியுதுன்னா அதுவே மிகப்பெரிய பிளஸிங். அது புரிஞ்சு மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி தங்களை கேரக்டரை மாற்றிக்கிறோன்னா அது அதை விட மிகப்பெரிய பிளஸிங். அப்படின்னா இந்த ஒரு சத்தியத்தை நம்ம வெறுமனே பார்த்து வெறுமனே கேட்டு போகிறதுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது கொடுக்கல. இப்போ அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இடுக்கமான பாதையில் வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் இவ்வளோ சத்தியத்தை நம்ம கொடுக்குறாரு. அப்படின்னா இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு எப்போ நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆகும்? இப்போதிலிருந்தே. அப்படின்னு அர்த்தம் நியாய தீர்ப்புன்னு அர்த்தம் கேட்ட சத்தியத்தை கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சா ஜீவன். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6:2. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? கரெக்டா இல்லைங்களா? நம்ம பரிசுத்தவான்களா கிறிஸ்துவோட கூட மகிமையில் போய் சேர்ந்துட்டா உலக ஜனம் நியாயம் தீர்க்க மாட்டோமா? அந்த 1000 வருஷம் பண்ணுவோம் பண்ண மாட்டோமா? அப்போ பவுல் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? சின்ன விஷயத்தை தீர்க்கிறதுக்கு அபாத்திரரா இருக்காதீங்க. ஏன்னா நீங்க பெரிய பெரிய விஷயத்தை தீர்க்க போறீங்க, பெரிய பெரிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்க போறீங்க. அது சத்தியத்தின் பிரகாரம் சொல்யூஷன் கொடுக்கணும். கரெக்டா இல்லைங்களா? அப்படி சொல்யூஷன் கொடுக்கறோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்துக்கு சத்தியத்தின் பிரகாரம் நம்ம சொல்யூஷன் என்ன பண்ணணும், தேடணும். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 32:1. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். யாருங்க அந்த ராஜா? ஒரு ராஜா நீதியாக அரசாள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அந்த பிரபுக்கள் யார் அந்த பிரபுக்கள்? அழகா சொல்றார் பிரதர், நம்ம தான். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்திய 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அவர் 2ஆம் வருகையில வரும்போது மகிமையுள்ள சிங்காசனம் வீற்றிருப்பார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பரிசுத்தவான்களோட கூட ஒரே நகரத்தார்
தேவனுடைய வீடா இருக்க போறோம். அப்படின்னா இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸிங். அதே நேரத்தில் இன்னொரு வசனம் வாசிக்கலாம், எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். நம்ம எல்லாருமே கட்டப்பட்டு வரோம், ஆலயமா கட்டப்பட்டு வரோம். அப்படின்னா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டுள்ளா இருக்கிறீர்கள், அதுக்கு மூலைக்கல் யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலைக்கல். அதுக்கு மேல அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசி சொன்ன சத்தியத்தின் பிரகாரம் நம்ம என்ன பண்ணப்பட்டு இருக்கோம்? கட்டப்பட்டு வந்திருக்கோம். அப்படின்னா அடிக்கடிக்கு நிக்க வைக்கிறாரா? இல்ல. நம்ம குணலட்சணத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கிறிஸ்துவையும் அப்போஸ்தலருடைய குணலட்சணத்துக்கு ஏற்றமா என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கிறோம். அப்படின்னா இப்ப நமக்கு சத்தியம் இப்பே சொல்லப்பட்டாச்சா? உலக ஜனங்களுக்கு 1000 இயர்ஸ்ல சேர வேண்டிய சத்தியம் இப்ப யாருக்கு கிடைச்சிச்சு? யாருக்கு கிடைச்சுனுக்குது? நமக்கு கிடைச்சுனுக்குது. இப்போ அந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ளார கேட்ட சத்தியத்தை உலக ஜனங்கள் கேட்டாங்கன்னா அந்த நியாய தீர்ப்பு நாளுக்குள்ளார அப்போ அவங்க கீழ்ப்படியதுக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதம், கீழ்ப்படியாததுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை. அப்படி இப்போ நமக்கு இந்த சத்தியத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா எப்போ நியாய தீர்ப்பு நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமா இருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில துவக்கும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? என்ன ஆச்சரியமா சொல்ல தெரியுங்களா பேதுரு? முந்தி நம்மிடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்டோம்னா நம்முடைய முடிவு என்னமா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். கேட்ட சத்தியத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம கீழ்ப்படியணும். இதுதான் நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ கீழ்ப்படிஞ்சா நியாயத்திற்கு வரும்போது கிறிஸ்து அந்த ஒரு பிரிக்கும் போது அந்த ஜீவ புஸ்தகத்தை திறந்து பார்க்கும்போது கீழ்ப்படிஞ்சோட பேர் எதில் இருக்கும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அப்படின்னா நம்ம எல்லாருடைய பேர் எதில் எழுதப்படணும்? அப்படி எழுதப்படணும்னா ஈஸியாக எழுதிட்டு வர நம்முடைய ஆண்டவர். இப்போ நம்ம எல்லாரும் வந்து கேட்டுன்னு வரோம், பிரதர் எல்லாரோட பேர் எழுதிட்டு இருப்பாரா? அப்படின்னா அவர் ஒருத்தரோட பேர் எழுதுறாருன்னா அவருடைய சாயலா மாறுவதற்கான எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்களோ அவங்களுடைய பேர்கள் தான் எதில் எழுதப்படும்? ஜீவபுஸ்தகம். அவருடைய சாயலா மாறுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல, எந்த ஒரு வாழ்க்கையும் வாழல, சத்தியம் மட்டும் கேட்டு போறார். அப்படின்னா என்ன பண்ண மாட்டார் கிறிஸ்து? பிரதர் நம்முடைய பேர்கள் வந்து இந்த உலகத்தில் எங்கன்னா எழுதியிருக்கலாம், கல்வெட்டில் கூட எழுதியிருக்கலாம், அதெல்லாம் பெருசு இல்லை. ஆனால் கிறிஸ்து வச்சுட்டு இருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுறதாங்க மிகப்பெரிய கோல் நம்மளுது. இந்த லட்சியத்தை நம்ம அடையணும்னா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்னா நம்முடைய பேர்கள் எல்லாரும் அதற்காக இந்த உலகத்தில் எதெல்லாம் இழக்கலாம் எல்லாத்தையும் ஒரே வார்த்தை சொல்லணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதணும்னா கிறிஸ்துவுக்காக என் ஜீவனை இழக்கிறதுக்கு நான் எப்படியா இருக்கணும்? ரெடியா இருக்கணும். அப்படி ஜீவனையே கிறிஸ்துக்காக இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கணுடைய பெயர்கள் மாத்திரம்தான் எதில் கிறிஸ்து எழுதுவார். அப்படின்னா எப்படி ஜீவனை கிறிஸ்துக்காக இழக்கலாம்? ஒரே நாள் போய் நான் கிறிஸ்துக்காக சாகிறேன் அப்படின்னு சாகிறதா? டெய்லி லைஃப்ல அதான் நம்ம ரோமர் 12:1 லிவிங் சாக்ரிஃபைஸ். ஒவ்வொரு நாளும் நம் வாழ்ற வாழ்க்கையில கிறிஸ்துனுடைய கேரக்டரை பிரதிபலிக்கணும். அவர் எப்படி இந்த பூமியில் இருக்கும்போது வாழ்ந்து எல்லாருக்கும் ஒரு ரோல் இன்னி வரைக்கும் பேசுறாங்களா இல்லையா கிறிஸ்துவோட கேரக்டர்? 2000 வருஷம் போய் கூட கிறிஸ்துவா, ஏசு கிறிஸ்துவா இப்படியாப்பட்டவருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா புறஜாதி மனுஷன் கூட வாயிலிருந்து நம்முடைய ஆண்டவர் பத்தினா வராது. தப்பா வருமா? வராது. ஆனா அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த கிறிஸ்துவுக்கு அவரை ஃபாலோ பண்ண வந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வாழணும்? அப்படின்னா நம்ம இப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ வந்து நம்ம கேட்ட சத்தியத்திற்கான ஒரு நியாயத்திற்கு எதுதான் நியாயத்திற்கும்? எது நம்ம நியாயத்திற்கு போகுது? நம்ம கேட்ட சத்தியம் தான் நம்ம நியாயத்திற்கு போகுது. அப்படின்னா அப்போஸ்தலன் யோவான் நமக்கு என்ன அறிவுறுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகள் என்ன பண்ற உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணக்கூடாது சொல்றாரு? பாவம் செய்ய. ஏன் பாவம் செய்யக்கூடாது? என்ன தெரியுது நமக்கு? சத்தியம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணக்கூடாது? நம்ம பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யாதபடிக்கு இருக்கும்படி எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவேளை தெரியாம தப்பு பண்ணிட்டோம், உதாரணம் கேட்ட சத்தியத்திற்கு உண்மையா இருக்கும்னு நினைக்கிறோம் பிரதர், இருக்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிக்கிறோம்?
எல்லாருமே யோசிக்கிறோம் இல்லையா? அப்படி உண்மையாக இருக்குன்னு யோசிக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்து மாதிரி ரொம்ப சாந்தமாக இருக்குன்னு போகிறோம். எப்போ சாந்தமாக இருக்குன்னு நினச்சின்னு போகிறோமோ அன்னைக்கு தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. இங்கேருந்து பஸ் ஏற போகும்போதே நம்ம உட்கார சீட்டில் இன்னொருத்தர் உட்காந்துருவார் டப்புன்னு வந்து. இல்லை வீட்டுக்கு போனோடனே நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும் நம்மளை, இல்லை நம்முடைய மனைவியோ பிள்ளைகளோ கணவனோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத பண்ணும்போது நம்ம என்ன கேரக்டர் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அது சில நேரத்தில் நம்மளே அறியாமல் அந்த ஒரு மோசமான கேரக்டர் என்ன பண்ணிடுவோம், கோவத்தை காட்டிடுவோம். ஆனால் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை தெரியாமல் அறியாமல் நம்ம கோவப்பட்டுட்டா, தப்பு பண்ணிட்டா, அப்படி பண்ணக்கூடிய தவறு தெரியாமல் பண்ணக்கூடிய தப்புக்கு உடனே நீ ஜீவன் இல்லை உனக்கு அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சொல்லிடுவாரா? அன்இன்டென்ஷனல் சில பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, நம்ம நினைப்போம் பண்ணக்கூடாதுன்னு, ஆனால் திடீர்னு பண்ணிடுவோம், நம்ம பண்ணிடுவோம். திடீர்னு கோவப்பட்டுருவோம், திடீர்னு ஏதாச்சும் எதிர்த்து பேசிடுவோம். அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணுவாராமா? நீதிபரரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார், ரெக்கமெண்ட் பண்றவர் இருக்கிறாரு நமக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியாம நம்ம மிஸ் பண்ணிட்ட ஆண்டவரே என்ன மன்னிச்சிருன்னு கேட்டா அதை மன்னிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஹெல்ப் பண்றாரு பாருங்களேன். நம்ம அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தப்பு பண்ணாம இருக்கணும், சத்தியம் தெரிஞ்சிச்சு தப்பு பண்ணாம இருக்கணும். ஆனா சில நேரத்தில் தெரியாம பண்ணிடுறோமே, அறியாம பண்ணிடுறோமே, மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே நான் கேட்ட சத்தியத்துக்கு இப்படி வாழணும்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணிட்டேன்னு போயிட்டு நம்முடைய ஆண்டவர் போய் கெஞ்சும் போது, ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கும் போது அது மன்னிக்கிறதுக்கு யார் ரெடியா இருக்கிறாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெடியா இருக்கிறார். அந்த மன்னிக்கிறதுல இது எப்படி மன்னிக்கணும்னு அவர் நமக்கு மன்னிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, நம்ம மற்றவங்களுக்கு எப்படி மன்னிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். கரெக்டா இல்லைங்களா? அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மூலமா மன்னிப்பை வாங்கி, கிருபையை வாங்கி, இரக்கத்தை வாங்கி கிறிஸ்துனுடைய அடிச்சோடல பின்பற்றதுக்கான மிகப்பெரிய சான்ஸ் உங்களுக்கு எனக்கும். நம்முடைய ஆண்டவர் விட்டு போறதில்ல. இவ்வளோ தூரம் சாத்தானுடைய ஆட்சியில் இருக்கும்போது கிறிஸ்துக்காக வைராக்கியமா வாழ்றன்னு வந்து நம்மளை கைவிட்டு போறதில்ல, நம்மளை சும்மா டக்குன்னு எடுத்து நம்மளை தூக்கி வீசிட்டு போறதில்ல. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமோ அதான் நம்ம வசனம் இருக்கும். நமக்கு பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் இல்லை, எல்லா விதத்திலும் நம்மை மாதிரியே சோதிக்கப்பட்டு நமக்கு பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் யார் இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய தவறுகளுக்கு கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கொடுப்பார்? நம்ம பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை வாங்கி கொடுப்பார். ஆனால் எந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சே துணிகரமா பண்ணக்கூடிய பாவத்துக்கு என்ன இல்லை. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். யோசிச்சு பாருங்க, அறியாம செய்யக்கூடிய பாவத்துக்கு நம்முடைய ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்து ரெடியா இருக்கிறார். தெரிஞ்சிச்சு இதுதான் ட்ரூத், இதுதான் சத்தியம் சொல்லிட்டு துணிஞ்சி அதுக்கு ஆப்போசிட்டா துணிகரமா பாவம் செய்யறோம்னா அதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? மன்னிப்பு கொடுக்க முடியாது. இப்போ உலக ஜனம் உயிர்த்து வந்து வராங்க இல்லைங்களா, தெரியாம செஞ்சுட்டு இருந்தாங்க. அவருடைய மரணத்தின் மூலமா என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்து எழுப்ப வர வச்சுட்டார். ஆனால் 1000 வருட அரசாட்சிக்குள்ளார நல்லா சத்தியம் தெரிஞ்சிச்சு, கண் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு அவங்களுக்கு டெஸ்ட் இருக்குதா இல்லையா? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா? எவ்வளோ ஹெல்ப் பண்ணி பார்த்துட்டார். அதெல்லாம் கீழ்ப்படியில், அதெல்லாம் கேட்கல, துணிஞ்சு போகிறாங்க, சாத்தான் பேச்சை கேட்டு போகிறாங்கன்னா என்ன பண்ண முடியாது? போய்க்கோ அப்படின்னு விட்டுருவார். ஆனால் அதே மாதிரி இப்போ நம்ம அறியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு, பாவங்களுக்கு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார் பார்த்தா மன்னிப்பு இருக்குது, அது நிறைய இறக்கம் காட்டுவார். ஆனால் துணிகரமாக தெரிஞ்சே சத்தியம் கிளியராக தெரியுது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வில்ஃபுல்லாக பாவம் செய்யறோம்னா நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாரு? மன்னிக்க மாட்டோம். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 27ஆம் வசனம். நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அப்படின்னா கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு கோபாக்கினை என்ன பண்ண நமக்கு வரும். எப்போ? தெரிஞ்சே கீழ்ப்படியாம துணிகரமா பாவம் செஞ்சா நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோபாக்கினை இருக்கு. அதான் இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்களேன். சத்தியம் தெரிஞ்சிச்சு, கிறிஸ்துக்காக எக்ஸ்ட்ரீமா வாழணும்னு தெரிஞ்சிச்சு,
எப்படி கேரக்டர் காமிக்கணும் தெரிஞ்சிச்சு, எப்படி அர்ப்பணிக்கணும்னு தெரிஞ்சிச்சு, அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு, அந்த இறுக்கமான பாதை எப்படி போகணும்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு துணிகரமா வில்ஃபுல்லா பாவம் செஞ்சா. அது எப்படியாமா? அழகா வசனம் எபிரேயர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னுடைய பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவை கால் கீழே போட்டு நம்ம மிதிக்கிறோமா? எப்போ துணிகரமா நம்ம பாவம் பண்ணும்போது. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்குள்ள பாத்திரவனா இருப்பான் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு தப்பு பண்றாருங்க, சத்தியத்தை கேட்டு அர்ப்பணிச்சு ஒரு மோசமான தப்பு பண்றாருன்னா அவருக்கு எந்த மரணம் தான்? இறந்த மரணம் தான். இப்பயே ட்ரூத் தெரிஞ்சிச்சு, எக்ஸ்ட்ரீமா வாழணும்னு தெரிஞ்சிச்சு, துணிகரமா போறாரு, வேணும்னே போறாரு. வேணும்னே போறோன்னா இந்த கேட்காம போறதை பத்தி இல்லை, கேட்காம கேட்டாரு, கேட்டு தெரிஞ்சிச்சு இதான் சத்தின்னு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்காக புரிய வைக்கிறேன், ஒரு விபச்சாரம் பண்றார், சத்தியத்தை கேட்டு அர்ப்பணிக்கிறார், ஒரு மோசமான தப்பு பண்றாருன்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் தான்? 2ஆம் மரணம். திருந்தவே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணிகரமா எக்ஸ்ட்ரீமா போறவங்களுக்கு 2ஆம் மரணம். ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம், கிறிஸ்து உங்களையும் என்னையும் சத்தியம் கொடுத்தது இதுக்கா? இருக்குல்ல, இதுக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லா ஹெல்ப்புமே யார் இப்ப நமக்கு பண்ணுவாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ணுவார். இதெல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கங்க, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். பட் நம்ம அப்படியெல்லாம் யோசிக்கணும், ஐயோ நம்ம செகண்டுக்கு போயிடுவோம் அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கேரக்டர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜூதாஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அந்த ஜூதாஸ் தெரிஞ்சு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருஷம் ஓடியும் தெரிஞ்ச துணிகரமா பண்ணியிருக்கிறார்ல, காட்டி கொடுக்குறாருல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் போறவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் மரணத்துக்கு போறவங்க. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள வந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த ஒரு டேஞ்சர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணல, வரல. அதுக்கெல்லாம் விட்டுற மாதிரி யார் இல்லை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுக்க நம்மளை கூப்பிட்டு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கே போனோம்? நித்திய ஜீவன் இல்லை, இம்மார்டாலிட்டி. கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்த உலக ஜனங்களை சீர்திருத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு பெற்றுக்கொள்ள தான் கூப்பிடுறோம். அதுதான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம், அதுதான் எல்லாருடைய ஆசை. அப்படின்னா இது மைண்ட் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து ஓரம் போட்டுட்டு நம்ம மைண்ட் எது மட்டும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றது எப்படி? இதான் அப்போஸ்தலன் பவுல் அழகாக சொல்லுவாருங்க. என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. உண்மையிலே இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போஸ்தலன் பவுல் ரீச் பண்ணிட்டார். எதை? அவருடைய லைஃப்ல கிறிஸ்துடைய சாயல் அடைஞ்சிட்டு சொல்றாரு, இப்போது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டும் பிரியும் எனக்கு வந்துடுச்சு, நான் மறிக்க போறேன், ஆனா யார் மாதிரி வாழ்ந்திருக்கிறேன், கிறிஸ்து மாதிரி வாழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். finish. என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நான் ஃபெய்த்தை ரொம்ப பாதுகாத்து பராமரிச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனை யார் கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீதியின் கிரீடம் கன்ஃபார்ம். அடுத்தது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, என்ன சொல்லிட்டாரு, எனக்கு கன்ஃபார்மா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு இடத்துல பண்ணுவாரு, கொடுப்பார். அப்படி சொல்றாருன்னா எப்படி இருந்திருக்கணும் அந்த வாழ்க்கை? இந்த கான்ஃபிடென்ட் வரணும்னா அந்த ஒரு லைஃப் எப்படி இருக்கணும்? அதான் வாழ்ந்து பேசுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, எனக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவரும் அதை தந்துடுவார். யாவருக்கும் அதை தந்து வரலாம். அப்போஸ்தலன் பவுல் மட்டும் வாங்கி வரா? அவன் 12 பேருக்கு மட்டும் வாங்கி வரா? அப்படின்னா நம்ம எல்லாருமே வாங்க முடியும். யார் மாதிரி இருந்தா, கிறிஸ்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா இந்த மிகப்பெரியதான ஆசீர்வாதத்தை பண்ணலாம், வாங்கிக்கலாம். இப்போ உங்களையும் என்னையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு இந்த சத்தியத்தை கொடுத்த நோக்கம் என்ன? அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என்ன மாதிரியே நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், வாங்கிக்கணும். அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்துனுடைய அந்த ஒரு கூட அந்த கிரீடத்தை வாங்கி பாருல. இந்த மாதிரி நம்ம எப்போ வாங்க போறோம்?
ஆசை இருக்கா இல்லையா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கூப்பிட்டு நிற்க வச்சு, பிரதர் இது பூமியில் இல்லை, பூமியில் நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுக்குற அவார்டோ இல்லை நம்முடைய ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் கொடுக்குற அவார்டோ இல்லை. இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இம்மார்டாலிட்டியில், அழியாமை சுபாவத்தில், நீங்கள்லாம் அழியாம சுபாவத்துக்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு வைக்கிற கிரீடம் அது. இந்த கிரீடம் நம்ம தலையில் மகிமையில் வைக்கணும்னா ஆசை இருக்குதா இல்லைங்களா? ஆனால் இது வச்சுட்டாருன்னா, இது கொடுத்துட்டாருன்னா நம்ம இம்மார்டாலிட்டியில் இருக்கிறோம். அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்க முடியுமா? ஆனால் வாங்கிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிற மாதிரி வாழ்ந்தா போதும். அவர் 100% பர்ஃபெக்டெல்லாம் எதிர்பார்க்கறதில்ல, 100% காமிக்கணும் இல்லை. எவ்வளோ முடியும் கேட்ட சத்தியத்திற்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியும், என்னுடைய கேப்பபிள் எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ முடியுமோ அதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறோமோ, கூட யார் சப்போர்ட் பண்ணுறாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் நம்முடைய ஆண்டவர் பண்ணுறாரு. கஷ்டம் வருதா, பாடுகள் மத்தியில் இருக்கிறோமா, ட்ராவல் பண்ணுறோமா, அந்த டைம் நம்ம தாங்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரு. நம்மளை கஷ்டத்தின் மத்தியில் அவர் நோக்கி கூப்பிடும் போது நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம மிஸ் பண்ணும்போது மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறாரு. எவ்வளோ ஹெல்ப் பண்ணுமோ எல்லா விதத்தில் ஹெல்ப் பண்ணுறாரு இந்த ஜீவனை வாங்கிக்கிறதுக்கு. அப்படின்னா அவ்வளோ தூரம் அவர் முயற்சி பண்ணுறதுக்கு ரெடி. நம்முடைய பார்ட்டில் நம்ம என்ன முயற்சி பண்ணியிருக்கிறோம்? நம்ம கரெக்டாக நம்ம கேட்ட சத்தியத்திற்கு ஏற்ற ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு லைஃப் வாழ்ந்தா கண்டிப்பாக இந்த ஜீவனை என்ன பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்னா இதோட இந்த ஜட்ஜ்மெண்ட் டே சப்ஜெக்ட் முடியுது. ஸோ உலக ஜனங்களுடைய நியாயத்தீர்ப்பு 1000 வருட அரசாட்சிக்குள்ளர, ஒட்டுமொத்த 1000 வருட அரசாட்சி தான் நியாயத்தீர்ப்பினால். அது 24 hours இல்லை. அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் உலக ஜனங்கள் உயிர் தெரிந்து சத்தியத்தை கேட்டு அது கீழ்ப்படிஞ்சா நித்திய ஜீவன், கீழ்ப்படியலைன்னா 2ஆம் மரணம். ஆனால் நமக்கு அந்த சத்தியத்தை இப்போ என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். இப்போ நமக்கு என்ன ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழ்ப்படியதுனால என்ன பிளஸ்ஸிங், அப்போ அவங்க கீழ்ப்படியதுனால பிளஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அவங்க பூமியில் உயிரோடு இருக்க போகிறாங்க. இப்போ நம்ம கீழ்ப்படிஞ்சா அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா கிறிஸ்துவோட கூட மகிமையில் உட்கார்ந்து அவரோட கூட ஆளுகை செய்யக்கூடிய தன்மைக்கு போகிறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.